हरे हरे। Very good. करोति वाचालं पङ्गुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। नमो विष्णुपदाय कृष्ण कृष्णाय पुतले श्रीमते जयपताकस्वामिनामिने नमो नक्षार्यपदाय निधाय कृपप्रदायिने गौरगदामोदय नागरकदामोदय। ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு செகண்ட் கிளாஸ்க்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஸோ நம்ம நேத்திக்கு ஆம், என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, 13 சாப்டரில் இயற்கையும் அனுபவிப்போனும் உணர்வும் அதை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இது வரைக்கும். ஸோ நேத்திக்கு பார்த்ததுல குயிக் சம்மரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேத்திக்கு என்னென்னலாம் பார்த்தோம், ஹை லெவலாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுனன் வந்து 12வது அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு பக்தனோட குவாலிட்டி பற்றி பேசுகிறார். பேசினதுக்கு அப்புறம் 13th சாப்டர்ல வந்து பிகினிங்ல வந்து ஆம், ஆம், அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்கிறார், 6 கேள்வி கேட்கிறார். என்னென்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, க்ஷேத்திரம்னா என்ன, பாடி 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 பத்தி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து க்ஷேத்ரஞா அப்படின்னா ஜீவாவும் எடுத்துக்கலாம், ஆத்மாவையும் எடுத்துக்கலாம், பரமாத்மாவையும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஞானம், ரியல் நாலேஜ். அதுக்கப்புறம் ஞானேய அப்படின்னா வந்து எதை தெரிஞ்சுக்கணும், எந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்? நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து நேற்று பேசணும் இல்லையா, நம்ம எல்லா விஷயத்தையுமே எடுத்துக்க முடியாது, ரைட்டா? எது நமக்கு தேவையோ, ஆத்மாவுக்கு என்ன ஞானம் தேவையோ அதுதான் வந்து ஞானேயம். அதை பற்றி நம்ம பார்க்க அந்த இது கேள்வியெல்லாம் வந்து கேட்டார். ஸோ பிரபுபாத் வந்து நமக்கு தெளிவாக சொல்றார், உண்மையான ஞானம் என்ன அப்படின்னா வந்து ஆம், அது வந்து பாடியை, அது வந்து பாடி கிடையாது, நான் வந்து சரீரம் இல்லை, நான் வந்து ஆத்மா அப்படிங்கிறது தெரிகிறது தான் உண்மையான ஞானம். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் வந்து அவர் தான் வந்து முழு முதற் கடவுள், எல்லா எல்லா உடம்புலையுமே வந்து அவர் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ரியல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாத் வந்து சொல்றார். அதை பார்த்தோம் நம்ம. ஸோ கொஷின் கேட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து பதில் சொல்றார் ஃபர்தரா. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த்து ஸ்லோகத்திலேருந்து 4வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பாடி அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, அந்த 24 மூலக்கூறுகள் பார்த்தோம் நம்ம. கரெக்டா என்ன சொல்றது, அந்த 13.4ல வந்து அஹ், 4 ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா. என்னென்ன என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு பாடி எதை எதை வச்சு இருக்கு, அந்த இந்திரியங்கள், என்னென்ன இந்திரியங்கள் இருக்கு, கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அப்புறம் வந்து அந்த டேஸ்ட், அந்த ஒவ்வொரு நமக்கு ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே வந்து நம்ம வந்து அந்த அதை ரிசீவ் பண்ற அந்த உறுப்புகள், அப்புறம் வந்து அது வந்து ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஈகோ, அகங்காரம், அதெல்லாமே இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பஞ்சபூத தத்துவங்கள், இதெல்லாம் கூட்டினோம்னா 24 மூலக்கூறுகளால இந்த உடல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து நாலேஜ் அப்படின்னா என்ன, உண்மையிலேயே ஞானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நேத்திக்கு பார்த்தோம் நம்ம, ரைட்டா? அந்த 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம வந்து அந்த ஞானத்தை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து 13வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். அந்த ஞானம், பெறப்படக்கூடிய ஞானத்தோடைய என்ன, நம்ம எதுக்காக வந்து அந்த ஞானத்தை பெறுறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம. ஓகே. ஸோ 13வது ஸ்லோகம். யாரு யாருக்கு சொல்றா நேத்து? அசோக் குமார் பிரபு, நீங்க அந்த ஸ்லோகத்தை நான் சொல்லும்போது நீங்க பின்னாடி சொல்லுங்க பிரபு. அசோக் குமார் பிரபு, அன்மியூட் பண்ணிட்டீங்களா? Hare Krishna Prabhu. ஹரே ஹரே கிருஷ்ணா பிரபு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கொஞ்சம் வீடியோ வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அஹ், என்ன பண்றோன்னே தெரியாது, கிளாஸ்ல உட்காந்துருக்கோமா இல்ல வேற எங்கேயாவது நம்ம பேசுறோமான்னு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோல வாங்க. ம். ஹரே கிருஷ்ணா. ज्ञेयं यत्तत् प्रवक्ष्यामि, ज्ञेयं यत् यत् प्रवक्ष्यामि यज्ञात्वा अमृतम् अश्नुते, यज्ञात्वामृतं यश्नुते
அநாதிமத்பரம் பிரம்மா அநாதி மத்பரம் பிரம்மா நசத்தன்னாசத் உச்சதே. நாசத் உச்சதே. டிரான்ஸ்லேஷன் பழனியூராருக்கு ஆஸ்ரா பக்திவேதாந்த சுவாமி சில படிச்சு. தற்போது எதை அறிவதால் நீ அமிர்தத்தை சுவைப்பாயோ அந்த அறியப்படும் பொருளை நான் உனக்கு விளக்குகின்றேன். ஆரம்பம் இல்லாததும் எனக்கு கீழ்ப்பட்டதும் பிரம்மன் ஆத்மா என்று கூறப்படுவதுமான இது ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது. பொருளுரை: செயல்களின் களத்தை அறிபவனையும் இறைவன் விளக்கிவிட்டார். மேலும் களத்தை அறிபவனை அறிந்து கொள்வதற்கான வழிமுறையையும் அவர் விளக்கிவிட்டார். தற்போது அவர் ஞானத்தினால் அறியப்பட வேண்டியவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக முதலில் ஆத்மா பின்னர் பரமாத்மா வரை என விளக்குகின்றார். ஆத்மா பரமாத்மாவை பற்றிய அறிவினால் ஒருவன் வாழ்வின் அமிர்தத்தை சுவைக்க முடியும். 2ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டபடி உயிர்வாழி நிச்சயமானவன் இங்கு இங்கும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜீவாத்மாவிற்கு பிறந்த நாள் என்று எந்த ஒரு குறிப்பிட்ட தினமும் கிடையாது. பரமபுருஷரிடமிருந்து வெளிப்பட்ட ஜீவாத்மாவின் சரித்திரத்தை யாராலும் கண்டறிய முடியாது. எனவே அது ஆரம்பம் இல்லாதது எனப்படும். வேத இலக்கியம் இதனை உறுதி செய்கின்றது. நா ஜாயத்தே மரியதே வா விபஷித். கட உபனிஷத் 12.18. உடலை அறிபவன் என்றும் பிறப்பதில்லை, என்றும் இறப்பதில்லை. அவன் பூரண அறிவுடையவன். முழுமுதற் கடவுள் பரமாத்மாவாக உள்ளார் என்பது வேத இலக்கியத்திலும் ஸ்வேஸ்வாத்வர உபனிஷத் 6.36 கூறப்பட்டுள்ளது. பிரதான கஷேத்திரஜ்ய பதிர் குணேஷ. உடலை அறிபவரில் முதன்மையானவரும் முக்குணங்களில் எஜமானராகவும் விளங்குபவர் முழுமுதற் கடவுளே. ஸ்மிருதியில் கூறப்பட்டது. தாசபூதே தாசபூதோ ஹரேர்ஏவ நான்யசைவ சதாசீன. ஜீவாத்மாக்கள் பரமபுருஷனுடைய சேவையில் நிச்சயமாக ஈடுபட்டுள்ளனர். இது பகவான் சைத்தன்யரின் போதனைகளிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே பிரம்மனை பற்றி இந்த ஸ்லோகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் ஜீவாத்மாவை பற்றியதாகும். பிரம்மன் என்னும் சொல் உயிர்வாழியை பற்றி குறிப்பிடப்படும் பொழுது அது விஞ்ஞான பிரம்ம என்றும் ஆனந்த பிரம்ம அல்ல என்றும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனந்த பிரம்ம என்பது பிரம்மனான முழுமுதற் கடவுளை குறிக்கும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த பதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஞானேயம் எத்தத் பிரவிஷ்யாமி. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா தற்பொழுது இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்த மாதிரி வந்து இப்போ கிருஷ்ணர் வந்து நமக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டார் எப்படி நம்ம வந்து ஒரு ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இப்போ கிருஷ்ணர் நம்ம என்ன சொல்ல போறாரு அப்படின்னா அதை வந்து அந்த ஞானத்தை வந்து எப்படி நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. ஞானேயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லை. ஸோ நீ எதை அறிவதால் நீ அமிர்தத்தை சுவைப்பாயோ அந்த அறியப்படும் பொருளை நான் உனக்கு விளக்குகிறேன். ஸோ ஓகே, இப்போ இதில் மீனிங் என்ன அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வந்து எதை அறிஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போமோ, அமிர்தத்தை சுவைப்பாயோ எந்த விஷயங்கள் நமக்கு வந்து இனிமையா இருக்குமோ அந்த அறியப்படும் பொருளை நான் உனக்கு விளக்குகிறேன் அப்படிங்கிறார். ஆரம்பம் இல்லாததும் அந்த ஞானேயம் அப்படிங்கிறது வந்து பரமாத்மா. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஆரம்பமே கிடையாது, ரைட்? நோ பிகினிங் நோ எண்ட். ஆரம்பம் இல்லாததும் எனக்கு கீழ்ப்பட்டதும், ரைட்? எல்லாமே வந்து பகவானுக்கு கீழே தான் இருக்கு. பிரம்மன் ஆத்மா என கூறப்படுவதும் போதும் இது ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகிறது அப்படிங்கிறார். ஸோ இங்கே பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த ஆத்மா பற்றி சொல்றார். ஆத்மா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அது வந்து பிகினிங்கே இல்லை இல்லையா. நம்ம வந்து அனாதி காலத்துலேருந்து நம்ம வந்து பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய இச்சா துவேஷம், ரைட்? நம்மளுடைய இச்சைகள்னால தான் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்ம மனித ரூபமாக எடுத்து இருக்கோம் நம்ம, ரைட்டா? அதனால வந்து இப்போ இங்கே பகவான் என்ன சொல்றாருன்னா அப்பேற்பட்டதுக்கு வந்து ஆத்மாவுக்கு வந்து ஆரம்பமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கீழ்ப்பட்டது தான். ஆத்மா வந்து எப்பவுமே நம்ம வந்து பகவானுக்கு கீழ்ப்பட்டவங்க தானே. ஜீவேர சொருப்பு போய் கிருஷ்ணர் நித்தியதாஸ் நம்ம நேற்று பார்த்தோம், ரைட்? அந்த ஜீவன் வந்து பகவானுடைய நித்திய சேவகன் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. செயல்களின் களத்தை அறிபவனும் இறைவன் விலக்கிவிட்டார். மேலும் களத்தை அறிபவனை அறிந்து கொள்வதற்கான வழிமுறையும் அவர் விலக்கிவிட்டார். தற்போது அவர் ஞானத்தினால் அறியப்பட வேண்டியவற்றை ஒன்றின் பின் ஒன்றாக முதலில் ஆத்மா பின்னர் பரமாத்மா என விளக்குகிறார்.
ஆத்மா பரமாத்மா பற்றிய அறிவினால் ஒருவன் வாழ்வின் அமிர்தத்தை சுவைக்க முடியும். ரைட்? அப்போ ஆத்மா பரமாத்மா பற்றி அறிவினால் வாழ்வில் ஒருத்தன் வந்து வாழ்வில் வந்து அமிர்தத்தை சுவைக்க முடியும். எப்படி சுவைக்க முடியும்? ஸோ நம்ம வந்து இந்த பௌதீக உலகத்துல நம்ம பிறந்துட்டோம். நம்ம ஆத்ம ஞானம் இல்லை அப்படின்னா, நமக்கு ஆத்ம ஞானமோ பகவானை பத்தி ஒரு ஞானமே இல்லைன்னா, நமக்கு இந்த பௌதீக உலகத்தில் எப்படி இருப்போம், நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ரைட்டா? அப்போ நம்ம எப்போ வந்து ஆத்ம ஞானம் நமக்கு வந்துருச்சோ, நம்ம வந்து இப்போ பகவானோட நாமத்தை சேன் பண்றது, பகவானுடைய நைவேத்தியம் பண்ண பிரசாத சாப்பிட்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஆனந்தமா இருக்கிற விஷயத்த வந்து நம்ம ஆத்ம ஞானம் இல்லாட்டி நம்மளால பெற முடியுமான்னா பெற முடியாது. ரைட்? அதனால சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆத்மா பரமாத்மா பற்றி அறிவினால் ஒருவன் வாழ்வின் அமிர்தத்தை சுவைக்க முடியும். 2ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளபடி உயிர்வாழி நித்தியமானவன். ரைட்? இந்த ஆத்மா வந்து நித்தியமானவன். இது இங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜீவாத்மாவிற்கு பிறந்த நாள் என்று எந்த ஒரு குறிப்பிட்ட தினமும் கிடையாது. ரைட்? நம்ம இந்த பிறவியில இங்க இருக்கோம். போன பிறவியில என்னோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நான் எங்க இருந்தேன்னு தெரியாது. ரைட்? அந்த 84 லட்சம் ஜீவராசிகள்ல எதுல வேணாலும் நம்ம வந்து பிறந்திருக்கலாம். ரைட்டா? அதனால இதுக்கு வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட வந்து எனக்கு வந்து இப்போ டேட்டா பர்த்தே கிடையாது. ரைட்? ஆத்மாவுக்கு பரமபுருஷனிடமிருந்து வெளிப்பட்ட ஜீவாத்மாவின் சரித்திரத்தை யாராலும் கண்டறிய முடியாது. எனவே இது ஆரம்பம் இல்லாது எனப்படும். ரைட்? இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ஏன் ஆரம்பம் இல்லை, இப்போ சொன்னார் இல்லையா, ஆரம்பம் இல்லாததும் ஆத்மா பத்தி சொல்றார். நம்ம செகண்ட் சாப்டர்ல பார்த்தது பாத்தீங்கன்னா வந்து நம்ம பேசிக்கா ஒரு ஹை லெவல் சம்மரி மாதிரி கொடுத்துட்டார் பகவான். பட் இங்க வந்து டீட்டெயிலா நமக்கு வந்து எடுத்துட்டு போறாரு. ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்னன்னு ஃபுல்லா எடுத்துட்டு போறாரு. ரைட்டா? அப்ப ஆத்மாவுக்கு வந்து நமக்கு வந்து ஆரம்பமே இல்லை அப்படிங்கிறத வந்து இது தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அது மட்டும் இல்லாம பரமபுருஷனிடமிருந்து வெளிப்பட்ட ஜீவாத்மாவின் சரித்திரத்தை யாராலும் கண்டறிய முடியாது. எனவே அது ஆரம்பம் இல்லாதது எனப்படும். வேத இலக்கியம் இதனை உறுதி செய்கின்றது. நஜாயத்தே மிரியத்தே வா விஷுப்சித்தா. கடப்புனிஷத்து சொல்லப்பட்டிருக்கு. உடலை அறிபவன் என்றும் பிறப்பதில்லை, என்றும் இறப்பதில்லை. அவன் பூர்ண அறிவுடையவன். ரைட்? அப்ப உடலை அறிபவன், நான் வந்து இந்த சரீரம், நான் ஆத்மா இல்லை, ஆத்மாதான் அப்படின்ட்டு இருக்கும்போது, அப்ப என்ன என்றும் பிறப்பதில்லை அப்படின்னா, நம்ம வந்து ஒன்ஸ் பகவான்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆத்ம ஞானம் வந்துருச்சு எனக்கு, வந்ததுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு இந்த பௌதீக பந்தத்துல வந்து திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் சொல்லிட்டு ஏன் திருப்பி திருப்பி சைக்கிள் சுத்திட்டே வந்துட்டே இருக்கணும்? அப்ப அந்த ஞானம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து பகவான்கிட்ட போயிடுவோம். பகவான்கிட்ட போயிட்டோம்னா நமக்கு வந்து என்றும் பிறப்பதில்லை, என்றும் இறப்பதில்லை. பகவான் லோகத்துக்கு போயிட்டாதான் நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்கு. ரைட்டா? பிறக்கவே முடியாது. ரைட்? இங்க பிரம்மா சொல்றாரு இல்லையா, ஆ பிரம்மா புவனாலோகா புனராவர்த்தினி அர்ஜுனா, ஈவன் இஃப் யூ கோ டு பிரம்மலோகா. நம்ம பிரம்மலோகத்துக்கு போனா கூட நமக்கு வந்து திருப்பி பிறவி எடுக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஆத்மா நான் வந்து ஆத்மா உடல் இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ பகவான் லோகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம இங்க பிறக்க போறதும் இல்லை, இறக்க போவதும் இல்லை அப்படிங்கிறது சொல்றாரு. அவன் பூரண அறிவுடையவன். முழுமுதற் கடவுள் பரமாத்மாவா உள்ளார். அடுத்து வந்து பரமாத்மா பற்றி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ம்? என்பது வேத இலக்கியத்திலும் ஸ்வேதாஸ்வர உபனிஷத்திலையும் கூறப்பட்டுள்ளது. பிரதான க்ஷேத்ரஞ பதிர் குணேஷ், உடலை அறிபவர்களில் முதன்மையானவராகவும் முக்குணங்களில் எஜமானராகவும் விளங்குபவர் முழுமுதற் கடவுளே. ஸ்மிருதியில் கூறப்பட்டுள்ளது, தாசபூதோ ஹரேர் ஏவ ஞான்யச்சைவ கதாச்சன ஜீவாத்மாக்கள் புருஷருடைய சேவையில் நித்தியமாக ஈடுபட்டுள்ளனர். இது பகவான் சைத்தன்யரின் போதனைகளிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே பிரம்மனை பற்றி இந்த ஸ்லோகத்தை கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் ஜீவாத்மாவை பற்றியதாகும். பிரம்மன் என்னும் சொல் உயிர்வாளியை பற்றி குறிப்பிடும் பொழுது அது விஞ்ஞான பிரம்மம் என்றும் ஆனந்த பிரம்ம அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனந்த பிரம்மம் என்பது பரபிரமமான முழுமுதற் கடவுளை குறிக்கும். ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து நம்ம சம்மரி என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, பகவான் வந்து சொல்றாரு ஜீவன், ஜீவாத்மா அந்த பரமாத்மா பத்தி டீட்டெயிலாக இங்க சொல்றார். இந்த ஜீவனுக்கு வந்து நமக்கு வந்து பிகினிங்கே கிடையாது. ரைட்? அதை தான் வந்து சொல்றார். நமக்கு வந்து எந்த ஒரு ஆரம்பமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து முன்னாடி பகவான்கிட்ட இருந்தோம். அது அப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு பிறவியா நம்ம வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. நமக்கு வந்து டேட்டா பர்த்தே கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு வந்து டேட்டா பர்த்தே கிடையாது. இந்த சரீரத்துக்கு இருக்கலாம், ஆனா ஆத்மாவுக்கு டேட்டா பர்த் இருக்கா அப்படின்னா இல்ல. உன் போன் கொடுமா இல்ல அப்படின்னு. இல்ல கிளாஸ் போயிட்டு தூரமா போனா வைஃபை கட் ஆகும். ஓகே. ஸோ உங்களை மியூட் பண்றேன். நீங்க பேச மட்டும் இது பண்ணா போதும். ஓகே.
ஸோ அதான் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 14 18 வரைக்கும் பரமாத்மாவுடைய குணங்கள் என்ன அப்படின்ட்டு இங்க வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றார். அதை நம்ம பார்க்கலாம் இப்போ. 14வது ஸ்லோகம். இது யாரு படிக்கிறா? சிவகுமாருக்கு அப்புறம் புவனேஸ்வரி தானே. புவனேஸ்வரி மாதாஜி, நீங்க படிக்கிறீங்களா? ओके प्रभु जी। ஓகே. पापा जी श्लोकम रीड பண்ணுவா प्रभु जी। शर्वत पाणि पादं तत् सर्वत्र पाणि पादं तम् शर्वतो अशिशिरो मुखम् सर्वतो असिसिरो मुखम् सर्वत्र श्रुतिमालोके सर्वत्र सुजिमालोके सर्वम् अव्यर्थ तिष्ठति. सर्वम् अव्यक्तदिष्टति। மொழிபெயர்ப்பு. அவரது கரங்கள், கால்கள், கண்கள் மற்றும் முகங்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன. எல்லா இடங்களிலும் அவரது காதுகளும் உள்ளன. இவ்வாறாக எங்கும் வீற்றிருப்பவராக பரமாத்மா விளங்குகின்றார். பொருளுரை. சூரியன் தனது கதிர்களை எங்கும் பரப்பிய வண்ணம் இருப்பதை போல புருஷோத்தரமான முழுமுதற் கடவுளும் பரமாத்மாவும் உள்ளார். எங்கும் வியாபித்திருக்கும் உருவில் அவர் இருக்கின்றார். மேலும் எல்லா தனிப்பட்ட உயிர்வாளிகளும் அவரில் இருக்கின்றனர். மாபெரும் ஆதி குருவான பிரம்மாவிலிருந்து தொடங்கி மிக சிறிய எலும்பு வரை அனைவரும் அவரில் உள்ளனர். எண்ணற்ற தலைகள், கால்கள், கரங்கள், கண்கள் மற்றும் எண்ணற்ற உயிர்வாளிகளும் இருக்கின்றனர். இவையெல்லாம் பரமாத்மாவின் மீதும் பரமாத்மாவிலும் உள்ளன. எனவே பரமாத்மா எங்கும் நிறைந்தவர். தனிப்பட்ட ஆத்மாவினால் தனது கரங்கள், கால்கள் மற்றும் கண்கள் எங்கும் இருப்பதாக கூற முடியாது. அது சாத்தியமல்ல. அறியாமையின் காரணத்தினால் தனது கரங்களும் கால்களும் எல்லா இடங்களிலும் பரவியிருப்பதை தான் உணராமல் இருக்கின்றன என்றும், தக்க ஞானத்தை அடையும் பொழுது அந்த நிலைக்கு வந்துவிடலாம் என்றும் ஜீவாத்மா நினைத்தால் அவனது எண்ணம் முரண்பாடானதாகும். அதாவது ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த ஜீவாத்மா பரமனாக இருக்க முடியாது என்பதே இதன் பொருள். பரமன் தனிப்பட்ட ஜீவாத்மாவிலிருந்து வேறுபட்டவர். தனது கரத்தை எல்லையின்றி நீட்டிக்க அந்த பரமனால் முடியும். ஜீவாத்மாவினால் அது இயலாது. தமக்கு பூவோ பழமோ சிறிது நீரோ யாரேனும் சமர்ப்பித்தால் அதை தாம் ஏற்றுக்கொள்வதை பகவத்கீதையில் பகவான் கூறுகின்றார். பகவான் மிகவும் தூரத்தில் இருந்தால் எவ்வாறு அவரால் பொருட்களை ஏற்க முடியும்? இதுவே பகவானுடைய சர்வ வல்லமை. பூமியிலிருந்து மிக மிக தொலைவில் உள்ள தனது சொந்த லோகத்தில் அவர் வீற்றிருந்தாலும் யாரேனும் எதையாவது அர்ப்பணித்தால் அதை ஏற்பதற்கு தனது கரத்தை அவரால் நீட்டிக்க இயலும். இதுவே அவரது சக்தி. பிரம்ம சம்ஹிதையில் கோலாக ஏவ நிவஸ் யகிலாத்மா பூதக. அவர் தனது தெய்வீக உலகில் எப்போதும் லீலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் எங்கு பரவியுள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது. ஜீவாத்மாவினால் தான் எங்கும் பரவியிருப்பதாக கூறிக்கொள்ள முடியாது. எனவே இப்பதம் முழுமுதற் கடவுளான பரமாத்மாவை விவரிக்கின்றது, ஜீவாத்மாவை அல்ல. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த பதத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து தெளிவா பரமாத்மாவோடைய குணாதிசயங்களை பத்தி, குவாலிட்டிஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம, ரைட்டா? அவருடைய கரங்கள், கால்கள், கண்கள் மற்றும் முகங்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன. எல்லா இடங்களிலும் அவரது காதுகளும் உள்ளன. இவ்வாறாக எங்கும் வீற்றிருப்பதாக பரமாத்மா விளங்குகிறார். ஸோ அதுக்கு இது வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொல்றார். ஸோ நிறைய இடத்துல பார்க்கலாம். பட் மெயினா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 7வது அத்தியாயத்துல நீங்க படிச்சிருப்பீங்க அந்த ஸ்லோகம். மத்த பரந்தரம் நாண்யத் கிஞ்சித் யஸ்தி ஜனஞ்சயா மயி சர்வம் இதம் புரோக்தம் சூத்ரே மணிகணா இவ. ரைட்? கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா மத்த பரத்தர ஞான்யத், ரைட்? எனக்கு மிஞ்சி சுப்பீரியர் வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாரு. ரைட்? எதுவுமே கிடையாது.
எனக்கு 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 மிஞ்சி எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து என்ன சொல்றது, மயி சர்வம் இதம் புரோக்தம், எல்லாமே வந்து என்னில தான் வந்து நிலை பெற்று இருக்கு, எல்லாமே என்கிட்ட தான் ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னா சூத்ரே மணிகணா இவ, அந்த சூத்ரே மணிகணா அப்படின்னா வந்து முத்துக்கள், முத்துக்கள் எப்படி வந்து அந்த இதம், அதாவது மை சர்வம் இதம் புரோத்தம், புரோத்தம் அப்படின்னா வந்து அந்த நூல்ல எப்படி வந்து கட்டப்பட்டிருக்கோ, சூத்ரே மணிகணா இவ, மணினா முத்துக்கள், முத்துக்கள் எப்படி கோர்க்கப்பட்டிருக்கோ இருக்கோ அதே மாதிரி எல்லாமே வந்து என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகம் நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி நீங்க சொல்லியிருப்பீங்க கிளாஸ்ல. அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துலயும் வந்து பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ அப்படிங்கிறார். 15வது அத்தியாயத்துல வந்து பகவான் வந்து சொல்றார், ரைட்? சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகணம் ச வேதைஷிர் சர்வை அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம். ம்? என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் வந்து எல்லோருடைய இருதயத்திலையும் நான் வீட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. சர்வஸ்ய சாகம், எல்லா ஜீவராசிகளிலுமே வந்து என்னவா இருக்கேன் அப்படின்னா, சர்வஸ்ய சாகம் அகம் அகம் சாகம். நான் என்ன 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 பண்றாரு அப்படின்னா, ஹிருதி சன்னி விஷ்டோ அப்படிங்கிறார். ஹிருதி அப்படின்னா வந்து இந்த ஹிருதயத்துல ஆட்ல வந்து சன்னி விஷ்டோ நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. மத்த மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகணம் ச, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எங்கிட்ட இருந்து தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ரிமெம்பரன்ஸ் நடக்குது. அதாவது நான் அவருடைய பகவானை பத்தி நினைப்பது ஞானம், நாலேஜ் அங்கே தான் வருது. அப்போகணம் அப்படின்னா வந்து ஃபர்கெட்ஃபுல்னஸ், வந்து மறக்கிறது, ரைட்? மறதியுமே வந்து யாரு கொடுக்குறா அப்படின்னா அதுவுமே என்கிட்ட தான் வருது அப்படிங்கிறார், ரைட்? அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதைஷ சர்வை அகம் ஏவ வேத்யா, ரைட்? ஸோ வேதங்களை படிக்கிறோம். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வேத நாலேஜ்னு பார்த்தோம். ஞானேயம் அப்படின்னா எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம பார்த்தோம் இல்லையா. எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க கிருஷ்ணன் சொல்றார், எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதங்களை படிக்கிறதுனால என்ன எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ இந்த ஸ்லோகத்துக்கும் அந்த ஸ்லோகத்துக்கும் கனெக்டிங் பார்த்தோம் அப்படின்னா எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 13 சாப்டர் சொல்றாரு. ஆனா 15 சாப்டர்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வேதங்களுடைய நான் என்னதான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். வேதத்துல எதுக்காக படிக்கணும் அப்படின்னா பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், ரைட்? அதே மாதிரி வேதாந்த கிருத் வேத வித் அப்படிங்கிறாரு. அதான் வேதாந்த கிருத்னா அவர் தான் வந்து வேதத்தை வந்து கம்பைல் பண்ணியிருக்காரு. ஸோ நோயர் ஆஃப் த வேதாஸ், லைக் வேதாந்த வித் அப்படின்னா வந்து பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் என்னை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த கனெக்டிங் ஸ்டோரி வந்து சொல்றாரு. ஸோ இந்த பதத்துல பார்த்தோம் அப்படின்னா அப்போ அவருக்கு வந்து கரங்கள், கால்கள், கண்கள் எல்லாமே வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. இது எப்படி எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்படின்னா எல்லாருடைய ஜீவராசிகளையுமே வந்து பகவான் வந்து பரமாத்மாவா இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது அதுக்கு தான் வந்து பிரபுபாத் இந்த பொருளில் கொடுத்திருக்கார். சூரியன் தனது கதிர்களை எங்கும் பரப்பிய வண்ணம் இருப்பதை போல, ரைட்? ஸோ நம்ம சூரியன் வந்து ஒரு இடத்துல தான் வந்து இதுக்கு, பட் ஆனால் அதனுடைய ஒளி கதிர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா பிரபஞ்சம் ஃபுல்லா வந்து நமக்கு வந்து அந்த சூரிய வெளிச்சங்கள் வருது. எங்கும் பரவிய வண்ணம் இருப்பதை போல புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளும் பரமாத்மாவும் உள்ளார். எங்கும் வியாபித்திருக்கும் உருவில் அவர் இருக்கிறார். மேலும் எல்லா தனிப்பட்ட உயிர்வாளிகளிலும் அவர் இருக்கிறார். மாபெரும் ஆதிகுருவான பிரம்மாவிலிருந்து தொடங்கி மிகச்சிறிய எறும்பு வரை அனைவரும் அவரில் உள்ளனர். ஈவன் பெரிய யானைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பரமாத்மா வந்து சின்ன சைஸ்ல இருக்காரு அப்படின்னா அங்கேயும் பரமாத்மா இருக்காரு. சின்ன எறும்புலையுமே வந்து நமக்கு வந்து ஆத்மாவும் இருக்கு, பரமாத்மாவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க பிரபுபாத வந்து தெளிவா சொல்றாரு நமக்கு. எண்ணற்ற தலைகள், கால்கள், கரங்கள், கண்கள் மற்றும் எண்ணற்ற உயிர்வாளிகளும் இருக்கின்றனர். இவையெல்லாம் பரமாத்மாவிலும் உள்ளன. எனவே பரமாத்மா எங்கும் நிறைத்தவர். தனிப்பட்ட ஆத்மாவினால் தனது கரங்கள், கால்கள் மற்றும் கண்கள் எங்கும் இருப்பதை கூற முடியாது. அது சாத்தியம் அல்ல. நம்ம மனுஷங்களால சொல்ல முடியுமா தனி ஒரு ஆத்மா வந்து எனக்கு வந்து 10 கைகள் இருக்கு, 10 கால்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி பிரபுபா சொல்றார். அறியாமையின் காரணத்தினால் தனது கரங்களும் கால்களும் எல்லா இடங்களிலும் பரவிருப்பதை தான் உணராமல் இருக்கிறேன் என்றும், தக்க ஞானத்தை அடையும் போது அந்த நிலைக்கு வந்துவிடலாம் எனும் ஜீவாத்மா நினைத்தால் அவரது எண்ணம் முரண்பட்டதாகும். நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நான் வந்து இதெல்லாம் வந்து நான் வந்துருவேன், எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்றார்.
ரைட்டா? அந்த நிலைக்கு வந்து விடலாம் என்று ஜீவாத்மா நினைத்தாலும் அவனது எண்ணம் முரண்பட்டதாகும். அதாவது ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த ஜீவாத்மா பரமனாக இருக்க முடியாது என்பதே இதன் பொருள். நம்ம வந்து we cannot become நம்ம வந்து பரமாத்மாவா ஆக முடியாது. நம்ம நேத்தே பார்த்தோம், ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோமா? ஆத்மாவும் சச்சித் ஆனந்தா தான், பரமாத்மாவும் சச்சித் ஆனந்தா தான். பட் ஆனால் குவாலிட்டி தான் சேம், ஆனால் குவான்டிட்டி வந்து நம்ம என்ன சொன்னோம், குவான்டிட்டி வந்து டிஃபரன்ஸ், குவான்டிட்டி வந்து வேறுபாடு இருக்கு. அதனால வந்து நம்ம ஒருபோதும் நம்ம ஜீவாத்மாக ஆக முடியாது அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய பொருள். பரமன் தனிப்பட்ட ஜீவாத்மாவிலிருந்து வேறுபட்டவர். தனது கரத்தை எல்லையின்றி நீடிக்க அந்த பரமனால் முடியும், ஜீவாத்மனால் அது இயலாது. தமக்கு பூவோ பழமோ சிறிது நீரோ யாரேனும் சமர்ப்பித்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்வதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். பகவான் மிகவும் தூரத்தில் இருந்தால் எவ்வாறு அவரால் பொருட்களை ஏற்க முடியும்? இதுவே பகவானுடைய சர்வ வல்லமை. பூமியிலிருந்து மிக மிக தொலைவில் உள்ள தனது சொந்த லோகத்தில் அவர் வீற்றிருந்தாலும் யாரேனும் ஏதாவது அர்ப்பணித்தால் அதை ஏற்பதற்கு தனது கரத்தை அவரால் நீடிக்க இயலும். இதுவே அவரது சக்தி. பிரம்ம சமிதியில் கோலோக ஏவ நிவஸ்தி அகிலாந்த பூதோ, அது தனது தெய்வீக உலகில் எப்பொழுதும் லீலைகள் ஈடுபட்டிருந்தாலும் கிருஷ்ணன் எங்கும் பரவியுள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது. ஜீவாத்மாவினால் தான் எங்கும் பாவித்திருப்பதாக கூறக்கொள்ள முடியாது. எனவே இந்த ஸ்லோகத்தில் முழுமுதற் கடவுளான பரமாத்மாவையே விவரிக்கிறது, ஜீவாத்மாவை அல்ல. ஸோ அதில் வந்து நம்ம வந்து மெயின் பாயிண்ட் தான். சரி, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஸோ இந்த செகண்ட் சாப்டர்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஹை லெவலாக நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலே டீட்டெயிலாக வந்து இந்த பதத்தில் வந்து ஆத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இங்கே பிரபுபாத் வந்து தெளிவாக கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம ஒருபோதும் நம்ம பரமாத்மாவாக மாற முடியாது, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பகவான் வந்து ஒரு கையை நீட்டலாம். நிறைய நிறைய லீலைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். கீர்ச்சூர் கோபிநாத் ஸ்டோரி கேட்டிருக்கோம், எத்தனையோ ஸ்டோரிகள் கேட்டிருக்கோம். பகவான் வந்து பக்தர்களுக்காக வந்து ஸ்வீட்டெல்லாம் எடுத்து வைக்கிறது, நிறைய நிறைய லீலைகள், ஜெகநாத் லீலைகள் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ பகவானால வந்து பண்ண முடியும், பட் நம்மளால பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. அதை தான் இங்கே பிரபுபாத் கடைசியில சொல்றார். எனவே ஜீவாத்மாவினால் தான் எங்கும் பரவிருப்பதாக கூறிக்கொள்ள முடியாது, நான் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கேன்னு சொல்லி கூறிக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இங்க தெளிவா சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. ஓகே, அடுத்து 15வது ஸ்லோகம் பார்க்கலாம். யாரு சொல்றா? தினகரன் செல்வராஜ் பிரபு. இருக்கீங்களா? இல்லாட்டி நெக்ஸ்ட் யாரு? ஓகே. சர்வேந்திரிய குணாபேஷாம் सर्वेन्द्रिय गुणाभासं சர்வ இந்திரிய விவர்ஜிதாம் सर्वेन्द्रिय विवर्जितम् அசக்தம் சர்வபிருச்சாயேவ असक्तं सर्वभृचैव நிர்குணம் குணபோக்தர்ச்ச निर्गुणं गुणभोक्ता च। வாசிக்க பிரபு. டிரான்ஸ்லேஷன் படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தேவதிராச பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். எல்லா புலன்களுக்கும் மூல காரணம் பரமாத்மாவே. இருப்பினும் அவரிடம் புலன்கள் கிடையாது. அவரே எல்லா உயிர் வழிகளையும் பராமரிப்பவர். இருப்பினும் அவர் பற்றற்றவராக உள்ளார். அவர் இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதே சமயத்தில் ஜட இயற்கையின் எல்லா குணங்களுக்கும் அவரே எஜமானர். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லா புலன்களுக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பரமாத்மா தான். அவரு தான் வந்து எல்லாத்துக்கும் மூல காரணம், சர்வ காரணம் சொல்றோம் இல்லையா? பிரம்மசந்திர ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அனாதிராதி கோவிந்த சர்வ காரணம். ஸோ எல்லாத்துக்கும் காரணம், எல்லா புலன்களும் நமக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரமாத்மா. இருப்பினும் அவரிடம் புலன்கள் கிடையாது.
நம்மகிட்ட இருக்கிற மாதிரி புலன்கள் கிடையாது. அவரே எல்லா உயிர்வாளிகளையும் பராமரிப்பவர். அவர் தான் எல்லாத்தையும் பராமரிக்கிறார். முன்னாடியே பார்த்தோம். முன்னாடி இந்த ரெஃபரன்ஸ் ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா, பகவத்கீதை 7.7 15.15 என்ன சொல்றாரு அப்படின்னா, எவ்ரிதிங் ரெஸ்ட் அப்பான் மீ, எல்லாமே பகவான் தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாமே வந்து அவருடைய பராமரிப்புகள் தான் இருக்காங்க. அவர் பற்றற்றவராக உள்ளார். ரைட், பகவான் வந்து எதுலையுமே வந்து அட்டாச்மெண்டே கிடையாது. அவர் இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஸோ நம்ம தான் வந்து 3 குணங்களுக்கு உட்பட்டு இருக்கோம். சத்தோ ரஜோ தமோ குணத்தில் இருக்குமே தவிர, ஆனால் பகவான் வந்து பியாண்ட் 3 மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர், 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு பகவான் இருக்கார் அப்படிங்கிறதை சொல்றார். அதே சமயத்தில் ஜட இயற்கையின் எல்லா குணங்களுக்கும் அவர் தான் வந்து எஜமானர். ரைட். ஸோ பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, உயிர்வாளிகள் எல்லா புலன்களுக்கும் பகவானே மூலம், இருப்பினும் உயிர்வாளிகளிடம் இருப்பதை போன்று ஜட புலன்கள் அவரிடம் இல்லை. நான் சொன்னேன் முன்னாடி. ஸோ நமக்கு இருக்கிற மாதிரி ஜட புலன்கள் வந்து பகவான்கிட்ட கிடையாது. உண்மையில் தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் ஆன்மீக புலன்களை உடையவர்களே. ஆனால் அப்புலன்கள் கட்டுண்ட வாழ்வின் காரணத்தினால் பௌதிக மூலக்கூறுகளால் மூடப்பட்டு அவற்றின் செயல்கள் யாவும் ஜடத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுகின்றன. ரைட். நமக்குமே எப்படி இருக்கு அப்படின்னா, தனிப்பட்ட ஆத்மாவுக்குமே எப்படி இருக்கு, ஆன்மீக புலன்கள் இருக்கு. ஆனால் அப்புலன்கள் என்னவா இருக்கு, நமக்கு அந்த முக்குணத்தினால கட்டுப்பட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த விஷயத்தை வந்து நம்மளால ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல. அவரது புலன்கள், ஆனா பகவானோட புலன்கள் பார்த்தோம்னா தெய்வீகமானவை. எனவே நிர்குணம் என்று அழைக்கப்படுகிறார். குண என்பது ஜட இயற்கையின் குணங்களை குறிக்கும். ஆனால் அவரது புலன்கள் ஜடத்தின் திரைக்கு அப்பாற்பட்டவை. அவை நமது புலன்களை போன்றவை அல்ல என்பதை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதுவரைக்கும் என்ன புரியுதுன்னா, நம்மளோட புலன்களும் பகவானுடைய புலன்களுமே வந்து ஒன்று சேம் கிடையாது. ரைட். அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். அதை தான் சொல்ல, எல்லா புலன்களுக்கும் மூல காரணம் பரமாத்மா, இருப்பினும் அவரிடம் புலன்கள் கிடையாது. அவரிடம் புலன்கள் கிடையாது அப்படின்னா நம்மள மாதிரி புலன்கள் கிடையாது அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே, புலன் சார்ந்த நமது இயக்கங்களுக்கு அவரே மூலம் என்ற போதிலும் அவரது தெய்வீக புலன்கள் களங்கமற்றதாக உள்ளன. இதுவே ஸ்வேதாஸ்தர உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அபானி பாத்தோ ஜவாதோ கிரககீதா என்னும் ஸ்லோகத்தில் மிக அருமையாக விளக்கப்பட்டது. பரமபுருஷ பகவானிடம் களங்கமாக பௌதீக கரங்கள் கிடையாது. ஆனால் யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும் எதையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க கைகள் அவர் கொண்டுள்ளார். ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்து நம்ம யஜ்யங்கள்லாம் பண்ணுறோம். யஜ்யங்கள்லாம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனலாக சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணாகுதி, அந்த சிவப்பு துணியில் நம்ம மடித்து என்ன பண்ணுறோம்னா, அந்த தேங்காய் என்னென்ன அந்த ஆகுதிகள்லாம் வந்து நம்ம கலந்து நம்ம வந்து ஃபைனலாக வந்து யஜ்யத்தில் சமர்ப்பிக்கிறோம். அப்போ வந்து ஃபைனலாக யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நீங்கள் வந்து நம்ம செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து யாருக்கு யஜ்யங்கள் சமைக்கிறோம் அப்படின்னா வந்து பெருமாளுக்கு தான், பகவானுக்காக பண்ணுறோம். அப்போ அந்த பண்ணுற விஷயங்களை வந்து பகவான் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஆன்மீக கைகளால் எடுத்துக்கிறார், அந்த விஷயங்கள் எடுத்துக்கிறார். ரைட். எதையும் ஏற்றுக்கொள்வதாக கைகள் கொண்டுள்ளார். இதுவே கட்டுண்ட ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள வேறுபாடு. அவரின் ஜட கண்கள் இல்லை, ஆனால் கண்கள் உண்டு. இல்லாவிடில் அவரால் எப்படி பார்க்க முடியும்? ஸோ நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்மளோட கண்களுக்கும் பகவானுடைய கண்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ நம்மளுடைய கண்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்டைன் ஒரு டிஸ்டன்ஸ் தான் பார்க்க முடியும். கரெக்டா. நம்மளால வந்து ஒரு செவுரு அடைச்சிருக்கு அப்படின்னா இந்த செவுத்துக்கு அந்த சைடு என்ன நடக்குதுன்னே தெரியாது. கரெக்டா. இல்லாட்டி நம்ம ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தால் கூட நமக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும், இல்லாட்டி ஒரு 500 மீட்டர்ஸ் வரைக்கும் தெரியும், என்ன இருக்குன்னு தெரியும். அது வந்து பெரிய பொருட்களாக இருந்தால் தெரியும், இல்லாட்டி தெரியாது. தெர் இஸ் அ லிமிடேஷன். ரைட். நம்மளுடைய இம்பர்ஃபெக்ட் சென்சஸ், நம்மளுடைய புலன்கள் எல்லாமே வந்து குறைபாடு உள்ள புலன்கள். ரைட். நம்மளால ஒரு லிமிட்டுக்கு தான் பார்க்க முடியுமே தவிர ஒரு என்ன சொல்றது, பெரிய இடத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் பகவானால் என்ன பண்ண முடியும்னா, ஈவன் செவுரு கட்டியிருந்தாலும் சரி, நீங்கள் செவுரு கட்டாமல் இருந்தாலும் சரி, பகவான் வந்து தன்னுடைய கோலோக விருந்தாவனத்திலிருந்து நம்ம எல்லாத்தையும் என்டையர் பிரபஞ்சத்தையுமே வந்து பார்த்துட்டு இருக்காரு. ரைட். ஸோ அவருக்கு வந்து ஆன்மீக கண்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து இங்க வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரைட்டா. நிகழ்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என எல்லாவற்றையும் அவர் காண்கின்றார். எல்லா உயிர்வாளிகளின் இதயத்திலும் அவர் வாழ்கிறார். நாம் கடந்த காலத்தில் செய்தவை யாவை, தற்போது செய்பவை யாவை, வருங்காலத்தில் நமக்காக காத்திருப்பவை யாவை என்று எல்லாவற்றையும் அவர் அறிகின்றார். இதுவே பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது.
ரைட். ஸோ நமக்கு வந்து பகவானுக்கு தெரியும் நான் என்ன மாதிரி கர்மங்கள் பண்ணிட்டு வந்திருக்கேன் போன பிறவியில, இப்போ என்ன மாதிரி கர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஃபியூச்சர்ல என்ன மாதிரி எனக்கு வந்து பர்த் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து பகவானுக்கு தெரியுமே தவிர ஆனால் நமக்கு தெரியாது. ரைட். அது வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. ம். பகவானுக்கு நம்மை போன்ற கால்கள் இல்லை, ஆனால் அவர் விண்வெளி முழுவதும் பயணம் செய்ய முடியும், ஏனெனில் அவரிடம் ஆன்மீக கால்கள் உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. வேறு விதமாக கூறினால் இறைவன் அருவமானவர் அல்ல, அவருக்கு கால்கள், கண்கள், கால்கள், கைகள் என எல்லாம் உண்டு. மேலும் அந்த பரமபுருஷனின் அம்சங்களே நாம் என்பதால் நமக்கும் இவையெல்லாம் உண்டு. ஆனால் அவரது கரங்கள், கால்கள், கண்கள், புலன்கள் மற்றும் புலன்கள் ஜட இயற்கையினால் முற்றவை அல்ல. எல்லாமே நமக்கு நம்மள மாதிரி இருந்தா கூட, பட் ஆனா அவருக்கு வந்து எந்த விதமான இந்த 3 விதமான குணத்தினால கலங்கங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்றார். பகவான் தோன்றும் போது தமது சுய உருவில் தமது அந்தரங்க சக்தியின் மூலம் தோன்றுகிறார் என்பதை பகவத்கீதையில் உறுதி செய்யப்படுகிறது. ஜடசக்தியின் இறைவன் அவரே என்பதால் ஜடசக்தியினால் அவர் முறுவதில்லை. அவரது பூர்ண தோற்றமும் ஆன்மீகமயமானது என்பதை நாம் வேத இலக்கியங்களில் காண்கிறோம். சச்சித் ஆனந்த விக்கிரகா என்று அழைக்கப்படும் நித்திய உருவத்தை உடையவர் அவர். அவர் எல்லா வைபவங்களும் நிரம்பியவர், எல்லா செல்வங்களும் உரிமையாளர், எல்லா சக்திகளுக்கும் எஜமானர் அவரே. புத்தியிலும் தலை சிறந்தவரும் பூர்ண ஞானமுடையவரும் அவரே. இவை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் சில அறிகுறிகள். அவரே எல்லா உயிர்வாளிகளையும் பராமரிப்பவர், எல்லா செயல்களுக்கும் சாட்சியாக விளங்குபவர். ரைட். ஸோ எல்லா செயல்களுக்கும் சாட்சி யார் இருக்கா? நம்ம சொல்றோம் இல்லையா, மனசாட்சி அப்படின்னு சொல்றோம். மனசாட்சி அப்படி யாரு அப்படின்னா வந்து பரமாத்மா வந்து நம்ம ஹிருதயத்தில் உட்கார்ந்துருக்கார். ரைட். மனசாட்சியாகவும் இருக்கார். வேத இலக்கியங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளும்படி முழுமுதற் கடவுள் எப்பொழுதும் தெய்வீகமானவர். அவரது தலை, முகம், கரங்கள் அல்லது கால்கள் நம்மால் காண முடியாவிட்டாலும் அவருக்கு இவை உண்டு. மேலும் தெய்வீக நிலைக்கு உயர்வு பெறும்போது நம்மால் பகவானுடைய உருவத்தை காண இயலும். ஜடத்தினால் களங்கமுற்றுள்ள புலன்களை கொண்டு நம்மால் அவர் உருவத்தை காண முடியாது. எனவே ஜடத்தினால் இன்னும் பாதிக்கப்பட்டவர்களான அருவவாதிகளால் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்ப மெயினா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த போன ஸ்லோகத்திலையும் இந்த ஸ்லோகத்திலையும் இந்த ஜீவாத்மாவை பத்தி தெளிவா சொல்றார். ரைட்டா. அவரது கரங்கள், கால்கள், கண்கள், முகம் எல்லா இடங்களிலும் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம் நம்ம. ரைட். அதுக்கப்புறம் வந்து 15ஆம் ஸ்லோகத்துல அந்த எல்லா புலன்களுக்குமே மூல காரணம் பரமாத்மா தான். ஆனா அவருக்கு வந்து அந்த புலன்கள் கிடையாது. எல்லா உயிர்வாளிகளும் அவர் தான் பராமரிக்கிறார். பராமரிச்சாலும் பற்றற்றவராக இருக்கார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நான் தான் வந்து ஃபேமிலியை மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே ஒரு ஒரு விஷயத்து மேல அட்டாச்மெண்ட் ஆகிடும், நமக்கு நிறைய பற்று ஆகிடும். இப்போ வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருக்காங்களோ இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்த ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா, நான் தான் பராமரிக்கிறேன். இப்போ நான் தான் வந்து இப்போ ஜடபரதருடைய பாகவத்தில் ஜடபரதருடைய கதையில பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ரைட். அவர் வந்து அதை வந்து ஒரு சின்ன மான் மேல வந்து பற்று உடையவராக இருந்தார். ரைட்டா. பற்று உடையவராக என்ன ஆயிடுத்து அப்படின்னா அடுத்த பிறவில வந்து மானாவே பிறந்தார். ரைட்டா. அது வந்து பார்த்தீங்கன்னா பௌதீக உலகத்தில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை மேலே பற்றுகள் வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ அது மேலே என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து அந்த ஆசை வந்துடும். இப்போ நான் தான் பராமரிக்கிறேன், நான் தான் மெயின்டைன் பண்ணுறேன், அந்த மானுக்கு வந்து என்னை விட்டால் யார் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற வந்து அவருக்கு வந்து அந்த நான் தான் பராமரிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால அவர் வந்து மானை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போது நம்ம பராமரிக்கல, வாட் எவர் நம்ம இந்த உலகத்தில் வந்து பிரபஞ்சத்தில் இதெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே வந்து பகவான் தான் மெயின்டைன் பண்ணுறார். நான் ஒரு கருவியாக இருக்கேன் அப்படின்ட்டு எப்போ புரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து பற்றுதல் வராது. ரைட். நமக்கு பற்றுதல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பற்றுதல் வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நினைக்கவே கூடாது. ரைட். அப்போ நான் தான் காரணம் அப்படின்னா எது நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஷீதோஷ்ண சுகதுக்குதகான்னு இது பார்த்தோம் இல்லையா, எது நடந்தாலும் எந்த சுச்சுவேஷன்ல போட்டாலும் ஐ ஆம் நாட் த காஸ். ஏன்னா நான் வந்து அதுக்கு என்னோட இது கிடையாது, அது பகவானுடைய கிருபை அப்படின்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பற்றுதலே வராது. அப்போ இந்த ஸ்லோகத்து மூலமா என்ன பண்ணா, பட்டுதல் விடணும் அப்படின்னா ஒரு விஷயத்த மேல பட்டுதல் விடணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நான் பராமரிக்கல, ஐ ஆம் நாட் த மெயின்டைனர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பட்டுதல் அதுல இருந்து இருக்காது. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், இருந்தாலும் அவர் தான் ஜட இயற்கைக்கு அவர் தான் ஓனர் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வந்து எல்லாமே டீட்டெயிலா பரமாத்மாவை பத்தி படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகம் போலாம்.
जयता लक्ष्मी माता जी। यस, प्रेममय माता जी। यस माता जी। हरे कृष्ण प्रभु। हाँ, ओके। बहिरन्तश्च भूतानाम् बहिरन्तरिक्षभूतानाम् अशरं चरम् एव च असरं चरम् एव च ऊष्मद्वातत् अविज्ञेयम् सूक्ष्मत्वा तत् अविज्ञेयम् दूरस्थं सान्तिके च तत्। दूरस्थं சாந்திகே சதத். மொழிபெயர்ப்பு எஸ், டிரான்ஸ்லேஷன். பொருளுரை மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். பரம உண்மை எல்லா உயிர்வாளிகளின் உள்ளும் புறமும் உள்ளார். அசைவன மற்றும் அசையாதவற்றிலும் உள்ளார். அவர் சூட்சமமானவர் என்பதால் ஜட புலன்களின் வலிமையால் காண்பதற்கோ அறிவதற்கோ அப்பாற்பட்டவர். மிக மிக தொலைவில் இருப்பினும் அவர் அனைவரின் அருகிலும் உள்ளார். பொருளுரை ஒவ்வொரு உயிர்வாளியின் உள்ளும் புறமும் பரம புருஷரான நாராயணர் வசிப்பதாக வேத இலக்கியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஆன்மீக உலகங்கள் ஜட உலகங்கள் என இரண்டிலும் அவர் உள்ளார். அவர் வெகு தொலைவில் இருந்தாலும் நமக்கு அருகிலும் இருக்கின்றார். இவை வேத இலக்கியத்தின் கூற்றுகள். ஆசினோ தூரம் இவ்ரஜதி ஷயானோ யாதி சர்வத கட உபனிஷத் 1:2:21. மேலும் அவர் எப்போதும் தெய்வீக ஆனந்தத்தில் ஆழ்ந்திருப்பதால் எவ்வாறு அவர் தமது முழு வைபவங்களை அனுபவிக்கின்றார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. இந்த ஜடப்புலன்களைக் கொண்டு அவரை காணவோ புரிந்து கொள்ளவோ நம்மால் முடியாது. எனவே நமது பௌதீக மனமோ புலன்களோ அவரை புரிந்து கொள்வதில் உதவாது என்று வேத மொழியில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் எவனொருவன் தனது மனதையும் புலன்களையும் பக்தி தொண்டின் மூலம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து தூய்மைப்படுத்தி விட்டானோ அவனால் அவரை இடைவிடாமல் காண முடியும். இறைவனிடம் பிரேமையை விருத்தி செய்து கொண்ட பக்தன் அவரை இடையிறாது காண இயலும் என்பது பிரம்ம சம்ஹிதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பக்தி தொண்டினால் மட்டுமே அவரை காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பது பகவத்கீதையிலும் 11:54 உறுதி செய்யப்பட்டுள்ளது. பக்தியா இத் வனன்யா சக்யர. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதனுடைய பரம உண்மை என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா உயிர்வாளிகளிலும் உள்ளும் புறமும் உள்ளார். எல்லா இடத்துலையுமே அவர் இருக்கார், பகவான் இருக்கார். அசைவன மற்றும் அசையாதவற்றிலும் உள்ளார். அவர் சூட்சுமமானவர் என்பதால் ஜட புலன்களின் வலிமையால் காண்பதற்கோ அறிவதற்கோ அப்பாற்பட்டவர். இப்போ பகவானை வந்து நம்ம இந்த ஜட கண்களால பார்க்க முடியாது, ரைட்டா? மிக தொலைவில் இருப்பினும் அவர் அனைவரின் அருகிலும் உள்ளார். டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தூரமா இருக்கார், ஆனா நம்ம கிட்டேயே இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பகவானை புரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு உயிர்வாளிகளின் உள்ளும் புறமும் பரமபுருஷனான நாராயணர் வசிப்பது வேத இலக்கியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஆன்மீக உலகங்கள் ஜட உலகங்கள் என இரண்டிலும் அவர் உள்ளார். அவர் வெகு தொலைவில் இருந்தாலும் நமக்கு அருகில் இருக்கிறார். இதுவே வேத இலக்கியத்தின் கூற்றுகள், ரைட்டா? மேலும் அவர் எப்பொழுதும் தெய்வீக ஆனந்தத்தில் ஆழ்ந்திருப்பதால் எவ்வாறு அவர் தமது முழு வைபங்களை அனுபவிக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. இந்த ஜடப்புலங்களை கொண்டு அவரை காணவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. ஸோ அதுதான் பிரம்ம சமயத்தில் என்ன சொல்றாரு, பிரம்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதேசி துர்லபம் துர்லபம் ஆத்ம பக்தோ, ரைட்? கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. வேதேசு துர்லபம், வேதங்களை நம்ம வேதங்களை படிச்சு நான் பகவானை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா புரிஞ்சிக்க முடியாது. துர்லபம் துர்லபம், ரைட்? எப்படி முடியும் அப்படின்னா ஆத்ம பக்தோ, நமக்கு பகவானுக்கு ஆத்ம பக்தி பண்ணும்போது மூலமாக பகவானை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இங்கேயும் அதான் பிரபுபா சொல்றார். ஸோ நம்ம பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு பக்தி பண்ணுவதன் மூலமாக நமக்கு பண்ண முடியும். அது கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து கொண்டு தூய்மைப்படுத்தி விட்டானோ அவனால் அவரை இடைவிடாமல் காண முடியும், ரைட்? எப்படி பிரகலாத் மகாராஜ் தன்னுடைய எல்லா விதமான துன்பங்களிலும் எப்படி கிருஷ்ணரை பார்த்தாரோ, பகவான் இருக்காருன்னு பார்த்தாரோ, எப்படி துருவ மகாராஜ் எல்லா பக்தர்களுமே ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் நமக்கு அந்த பெயின்ஸ் கோத்ரூ பண்றோமோ, என்னெல்லாம் ப்ராப்ளம் கோத்ரூ பண்றோமோ, அதுல நம்ம பகவானா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பகவான் நம்ம அதில் பார்க்க முடியும், ரைட்? எல்லாமே.
ஸோ ஒரு விஷயங்கள் நடக்குது, நமக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்குது, எது நடந்தாலுமே வந்து அதுலேயும் பகவான் இருக்கார். பகவான் வந்து எனக்கு, நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆஹ் பெருசா வர வேண்டியது ஏதோ சின்னதா வந்து சறுக்கி போயிட்டுன்னு சொல்றோம் இல்லையா. நமக்கு வந்து பிரபுபா சொல்றார், அடிக்கடி சொல்லுவார், நமக்கு வந்து நம்மளுடைய கர்மா வந்து இன்னும் நான் போன பிறவியில வந்து ஏதோ நான் வந்து நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கேன். யாரையோ நான் கொலை பண்ணிட்டேன், ஏதோ பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த பிறவியில வந்து பக்தி ஏதோ பகவானுடைய கருணையினால, பக்தர்களோட கருணையினாலையும் எனக்கு பக்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பக்தி பண்ணும்போது அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பெருசா நடக்க வேண்டியது வந்து சின்னதா ஒரு கத்தி, நான் காய் கட் பண்ணும்போதோ இல்லை ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணும்போதோ எனக்கு வந்து சின்னதா லைட்டா வந்து கிழிச்சு ரத்தம் வந்திருக்கும் நமக்கு, ரைட்டா? இப்போ அது மாதிரி வந்து பெருசா நடக்க வேண்டியதை வந்து நமக்கு வந்து சின்னதா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து பக்தி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வந்து அதுதான் வந்து பகவானை வந்து அந்த இடத்துல வந்து அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும். எப்பவுமே யோசித்து பார்க்கணும். ஓகே, எனக்கு வந்து நான் ஏதோ நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், பெருசா வர வேண்டியது எனக்கு சின்னதா பகவான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத, அதுலயும் வந்து துன்பத்திலையும் வந்து பகவானை பார்க்கணும் நம்ம, ரைட்டா? அப்போ துன்பத்துல வந்து நம்ம வந்து அப்போ சொல்லக்கூடாது, கிருஷ்ணா நான் வந்து உனக்கு டெய்லி நான் வந்து 16 மாலை ஜபம் பண்றேன், டெய்லி நான் வந்து துளசி ஆரத்தி அட்டன் பண்றேன், மங்களாத்தி அட்டன் பண்றேன், என்ன எல்லாம் பண்றேன், ஆனா எனக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பியூர் பக்தி கிடையாது. அந்த துன்பத்திலையும் வந்து பகவானை பார்க்கணும். ஸோ கஷ்டப்படுறேன்னா பகவான் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரார், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எதுவுமே பாசிட்டிவா எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ வந்து பகவானை வந்து காண முடியும். அப்போ வந்து பகவான் வந்து ஹெல்ப் பண்ணுவார் நமக்கு. அதுக்காக வந்து மற்ற நேரத்தில் ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னு கிடையாது. பட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம சரி பகவான், நான் பக்தி பண்ணியிருக்கேன், இவ்வளோ பண்றேன் அவ்வளோ பண்றேன்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி பகவான் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரார், எனக்கு புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரார் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம பகவானை வந்து எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். அதுதான் வந்து இங்க இந்த ஸ்லோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லோகம் போகலாம். பிரேமமய மாதாஜி. हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण। अविभक्तं च भूतेषु अविभक्तं स भूतेषु विभक्त्वम् इव च स्थितम् विभक्तम् इव स स्थितम् भूतभर्तृ च ज्ञेयम् भूतभर्तृ स दश्नेयम् कृष्णो प्रभ विष्णु च விஷ்ணு பிரப விஷ்ணு ச. எல்லா உயிர்களிடமிடையே பரமாத்மா பிரிந்திருப்பதாக தோன்றினாலும் அவர் ஒருபோதும் பிரிக்கப்பட முடியாதவர். அவர் ஒருவராகவே இருக்கின்றார். அவரே எல்லா உயிர்வாளிகளையும் காப்பவர் என்ற போதிலும் அழிப்பவரும் விருத்தி செய்பவரும் அவரே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொருளுரை: இறைவன் ஒவ்வொருவரது இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றுள்ளார். இதனால் அவர் பிரிக்கப்பட்டு விட்டார் என்று அர்த்தமா? இல்லை, உண்மையில் அவர் ஒருவரே. சூரியனின் உதாரணம் கொடுக்கப்படுகின்றது. மதிய நேர சூரியன் தனது இடத்தில் வீற்றுள்ளது. ஆனால் 5000 மைல்களுக்கு எல்லா திசைகளிலும் சென்று சூரியன் எங்கே என்று யாரை கேட்டாலும் அது தனது உச்சந்தலையில் பிரகாசிப்பதாக கூறுவர். பரமாத்மா பிரிக்கப்படாதவர் என்ற போதிலும் பிரிக்கப்பட்டவரை போன்று தோன்றுகின்றார் என்பதை காட்டுவதற்காக வேத இலக்கியத்தில் இந்த உதாரணம் கொடுக்கப்படுகிறது. சூரியன் பல்வேறு இடங்களில் பற்பல நபர்களுக்கு தோற்றமளிப்பதைப் போல தமது சர்வ வல்லமையினால் ஒரே விஷ்ணு எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றார் என்றும் வேத இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பரமபுருஷர் எல்லா உயிர்களையும் காப்பவர் என்ற போதிலும் பிரளயத்தின் போது எல்லாவற்றையும் அவரே விழுங்குகின்றார், அழிக்கின்றார். குருஷேத்திரத்தில் கூடியுள்ள அனைத்து போர் வீரர்களையும் விழுங்குவதற்காக நான் வந்துள்ளேன் என்று 11ஆம் அத்தியாயத்தில் பகவான் கூறிய போது இது உறுதி செய்யப்பட்டது. மேலும் அவர்களை காலத்தின் உருவில் விழுங்குவதாக அவர் குறிப்பிட்டார். அவரே அழிப்பவர், எல்லாரையும் கொள்பவர். படைப்பின் போது அவர் அனைவரையும் தங்களது உண்மை நிலையிலிருந்து விருத்தி செய்கின்றார். பின்னர் பிரளயத்தின் போது அவரே அவர்களை விழுங்குகின்றார். எல்லா உயிர்வாளிகளின் மூலமும் அவர்களது தங்குமிடமும் அவரே என்னும் உண்மையினை வேத பதங்கள் உறுதி செய்கின்றன. படைப்பிற்கு பின் அவரது சர்வ வல்லமையில் அனைத்தும் தங்குகின்றன. பிரளயத்திற்கு பின்னர் ஒவ்வொன்றும் அவரில் ஓய்வெடுக்க திரும்புகின்றன. இக்கருத்துக்கள் வேத மந்திரங்களால் உறுதி செய்யப்பட்டவை. யதோவா இமானி பூதானி ஜாயந்த ஏனி ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரணத்யபிஷம் விஷந்தி தத் பிரம்ம தத் விஜிக்ஞாசஸ்வ.
தைத்திரிய உபனிஷத் 3.1. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ அடுத்த ஸ்லோகத்துல ஃபர்தரா இங்க வந்து கிருஷ்ணர் சொல்றார், எல்லா உயிர்களிடமிடையே பரமாத்மா பிரிந்திருப்பதாக தோன்றினாலும் அவர் ஒருபோதும் பிரிக்கப்பட முடியாதவர். அவர் ஒருவராக இருக்கின்றார். அவரே எல்லா உயிர்வாளிகளையும் காப்பவர் என்ற போதிலும் அழிப்பவரும் அவரே. அழிப்பவரும் விருத்தி செய்பவரும் அவரே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்டா? ஸோ இது வந்து வெரி சிம்பிள், ரைட்? நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா உயிர்வாளிலுமே பரமாத்மா வந்து இருக்கார். ஆனால் பிரிந்திருப்பதாக தோன்றினால் நம்ம வந்து நமக்கு இல்லை, அவர் பிரிஞ்சுதான் இருக்காருன்னு தோணுனா கூட, ஆனால் அவர் ஒருபோதும் பிரிக்கப்பட முடியாதவர். எப்பயாவது பிரிக்க முடியுமா? பகவானை வந்து பிரிக்க முடியுமா? பரமாத்மா பிரிக்க முடியுமானா முடியாது. அவர் ஒருவராகவே இருக்கிறார். அதுதான் இங்க சொல்லப்படுது. என்ன சொல்றதுன்னா, பிரப விஷ்ணு என்ன விருத்தி செய்கிறார். இங்க என்ன ஸ்லோகத்துல அபிபக்த்வ பக்தம் ச பூதேஷு. அபிபக்தம் அப்படின்னா பிரிவின்றி, பூதேஷு அப்படின்னா எல்லா உயிர்வாளிகளிலும், விபக்தம் அப்படின்னா பிரிவுற்று. ரைட்டா? விபக்தம் அப்படின்னா பிரிவுற்று, அவிபக்தம் அப்படின்னா வந்து பிரிவு இல்லை, பிரிவின்றி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணு அழிக்கிறார், பிரப விஷ்ணு விருத்தியும் செய்கிறார். அவரே தான் அழிக்கிறார், அவரே தான் விருத்தியும் செய்கிறார் அப்படின்ட்டு இங்க இந்த பதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பர்பட்ல வந்து பிரபுபாத் வந்து சூரியனுடைய எக்ஸாம்பிள் வந்து சொல்றார். ரைட்டா? இறைவன் ஒவ்வொருவது இதயத்திலும் பரமாத்மா வீற்றிருக்கிறார், ஆனால் இதனால் அவர் பிரிக்கப்பட்டு விட்டார் என்று அர்த்தம் அல்ல. ரைட்டா? ஸோ எப்படி வந்து பகவானுடைய ஒவ்வொரு லீலைகள் பார்த்தோம் அப்படின்னா பகவான் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கார், எல்லா இதுலையுமே வியாபிச்சிருக்கார். ரைட்டா? அப்போ அதுக்குதான் வந்து பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்மையில் அவர் ஒருவரே. சூரியன் உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது. மதிய நேரம் சூரியன் தனது இடத்தில் வீற்றுள்ளது. ஆனால் 5000 மைல்களுக்கு எல்லா திசைகளிலும் சென்று சூரியன் எங்கே என்று யாரை விரும்பினாலும் அது தனது உச்சந்தலையில் பிரகாசிப்பதற்காக கூறுவார். ரைட்? எந்த ஊருக்கு போனாலுமே நம்ம இந்த சூரியன் எங்க இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து, இப்போ காலையில போய் போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் இருந்தா சரி, இல்லாட்டி வந்து நீங்க வந்து காஞ்சிபுரம் போறீங்க, இல்லை வந்து மதுரை போறீங்க, இல்லாட்டி கன்னியாகுமரி போறீங்க, நம்ம தமிழ்நாட்டில் எங்கே போனாலுமே வந்து நம்ம சூரியன் எங்கே இருக்கும் அப்படின்னா எங்கே இருக்குமோ அங்கே தான் இருக்கும். ரைட்டா? அப்போ சூரியன் ஒருவரே அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பரமாத்மாவும் வந்து அதனை பிரிக்கப்பட முடியாது என்ற போதிலும் பிரிக்கப்பட்டவரை போன்ற தோன்றினார் என்பதை காட்டுவதாக வேத இலக்கியத்தில் இதன் உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. சூரியன் பல்வேறு இடங்களில் பற்பல நபர்களுக்கு தோற்றுவிப்பதைப் போல தமது சர்வ வல்லமையினால் ஒரே விஷ்ணு எல்லா இடங்களிலும் காணப்படுகிறார். ஒரே இடத்துல பகவான் இருக்கார் அப்படிங்கிறத வந்து இங்க சொல்றார். அது மட்டும் இல்லாம ஃபர்தரா பிரபுபாத் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ கிருஷ்ணரே வந்து எல்லாத்தையும் அவரே என்ன பண்றார், அழிக்கவும் செய்யறார், விருத்தியும் செய்யறார். ரைட்டா? ஸோ அழிக்கிறது அப்படின்னா பிரபஞ்சம் அழியும் போது என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து பகவானுடைய ரோமத்துல எல்லாமே பகவானுடைய பாடியில எல்லாம் போய் இதும்போது பிரளயம் போது எல்லாம் போயிடும். திருப்பி பிரபஞ்சம் உருவாகும் போது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிருஷ்ணர் இருந்து பலராம் வருவார், பலராமிலிருந்து சங்கர்ஷ்ணா, அனிருத்ரா, பிரத்யும்னா, மகாவிஷ்ணுவிலிருந்து கர்ப்போதகஷா விஷ்ணு, ஸ்ரீரோதகஷா விஷ்ணு, காரந்தகஷா விஷ்ணு வர்றாங்க. அதுல இருந்து நமக்கு என்ன பண்றாருன்னா எல்லா ஜீவராசிகளும் வந்து கர்ப்ப ஓஷன்ல படுத்திருக்கிற அந்த அவரோட காரண ஓஷன்ல படுத்திருக்கக்கூடிய அவரோட இருந்து பிரம்மா வந்து தொப்புள் நாபில இருந்து பிரம்மா வர்றார். பிரம்மா தான் ஃபர்ஸ்ட் லிவிங் கிரியேஷன். அதுக்கப்புறம் மற்ற எல்லா உயிர்வாளிகளையும் பிரம்மா படைக்கிறார். ரைட்டா? ஸோ இப்போ பிரபஞ்சம் அழியும் போது திருப்பி எல்லாமே போயிட்டு திருப்பி பகவான் வந்து திருப்பி பிரபஞ்சத்தை படைக்கிறார். தான் வந்து அழிப்பதும் விருத்தி செய்வதும் அவரே என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம எதுவுமே பண்றது கிடையாது. நம்ம எல்லாமே எங்க போனாலுமே நம்ம நினைச்சிரோம், ஓகே எனக்கு இன்னைக்கு காலையில பிரசாதம் கிடைக்குது அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ என்னோட ஒய்ஃப் வந்து சமைச்சு கொடுத்தாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுவும் வந்து கொடுத்தது யாருன்னா பகவான் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய பாட்டம் லைன் அந்த மெசேஜ். எல்லா விஷயத்துக்குமே வந்து பகவான் வந்து காரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பகவான் இல்லாம ஒரு இதுவுமே அணுவும் இருக்காது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா வந்து பகவானை புரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய தாற்பயம். அடுத்த ஸ்லோகம் வேடியப்பன் பிரபு. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஜோதிஷாம் அபிதஜ் ஜோதிஷ்
ஒரு நிமிஷம் நான் இங்கிலீஷ்ல எடுத்துக்கிறேன், दिशाम எனக்கு அது இந்த अभिदृष्टे தமச பரமுச்சதே तमस परम उच्यते ஞானம் ஞானேயம் ஞான கம்யம் ज्ञानं ज्ञानेयं ज्ञानगम्यं ஹிருதி சர்வஸ்ய விஸ்திதம். ஸ்ருதி சர்வஸ்ய விஷ்டிதம். மொழிபெயர்ப்பு: பிரகாசிக்கும் பொருள்கள் எல்லாவற்றிற்கும் மூலம் அவரே. அவர் ஜடத்தின் இருட்டிற்கு அப்பாற்பட்டவராகவும் தோன்றாதவராகவும் உள்ளார். அவரே அறிவாகவும் அறியப்படும் பொருளாகவும் அறிவின் இலக்காகவும் உள்ளார். அவர் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வீற்றுள்ளார். பொருளுரை: சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களைப் போன்று பிரகாசிக்கும் பொருள்கள் எல்லாவற்றிலும் ஒளியின் மூலமாக இருப்பது பரமபுருஷ பகவானான பரமாத்மாவே. பரம புருஷரிடமிருந்து வரும் தேஜஸின் காரணத்தினால் ஆன்மீக உலகில் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ அவசியம் இல்லை என்பதை நாம் வேத இலக்கியத்தில் காண்கிறோம். இந்த ஜட உலகில் பகவானுடைய தெய்வீக ஒளியான அந்த பிரம்மஜோதி மகத் தத்துவ எனப்படும் பௌதீக மூலக்கூறுகளால் மூடப்பட்டுள்ளது. எனவே இந்த ஜட உலகில் ஒளியை பெற சூரியன், சந்திரன், மின்சாரம் போன்றவற்றின் உதவி நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் ஆன்மீக உலகில் இவற்றுக்கு அவசியமில்லை. அவரது பிரகாசிக்கும் ஜோதியினால் அனைத்தும் பிரகாசப்படுத்தப்படுகின்றன என்று வேத இலக்கியத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே அவரது நிலை இந்த ஜட உலகை சார்ந்தது அல்ல என்பது தெளிவு. அவர் ஆன்மீக வெளியில் மிக மிக தொலைவிலுள்ள ஆன்மீக உலகில் உள்ளார். இதுவும் வேத இலக்கியத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆதித்ய வர்ணம் தமசக பரஸ்தாத் வேதாஸ்வதர உபனிஷத் 3.8. அவர் சூரியனை போன்றவர், நித்தியமாக பிரகாசிப்பவர். ஆனால் இந்த ஜட உலகின் இருட்டிற்கு மிக மிக அப்பாற்பட்டு விளங்குகிறார். அவரது ஞானம் திவ்யமானது. பிரம்மன் திவ்ய ஞானத்தின் களஞ்சியம் என்பதை வேத இலக்கியம் உறுதி செய்கின்றது. அந்த ஆன்மீக உலகத்திற்கு மாற்றம் பெற ஆவலுடன் இருப்பவனுக்கு ஒவ்வொருவரது இதயத்திலும் வீற்றுள்ள பரமாத்மாவின் மூலம் ஞானம் வழங்கப்படுகின்றது. தம் ஹ தேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுஷுர்வைவ ஸ்ரணம் அகம் பிரபத்யே என்று வேத மந்திரம் வேதாஸ்வதர உபனிஷத் 6.18 கூறுகின்றது. ஒருவனுக்கு முக்தி அடைவதில் விருப்பம் இருந்தால் அவன் முழுமுதற் கடவுளிடம் சரணடைய வேண்டும். ஞானத்தின் இறுதி லட்சியத்தை பொறுத்தவரையில் அதுவும் வேத இலக்கியத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தம் ஏவ விதி இத்வாதி மிருத்யும் ஏதி. அவரை அறிவதால் மட்டுமே பிறப்பு இறப்பின் எல்லைகளை கடக்க முடியும். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 3.8. ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பரம ஆளுநராக அவர் வீற்றுள்ளார். அவரது கால்களும் கைகளும் எங்கும் பறந்துள்ளன. இவை ஜீவாத்மாவிற்கு பொருந்தாத தன்மைகள். எனவே ஜீவாத்மா பரமாத்மா என்று களத்தை அறிவோர் இருவர் உள்ளனர் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சாதாரண மனிதனது கைகளும் கால்களும் ஓரிடத்தில் மட்டுமே உள்ளன. ஆனால் கிருஷ்ணருடைய கைகளும் கால்களும் எங்கும் பறந்துள்ளன. இது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 3.17 உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வஸ்ய பிரபும் ஈசானாம் சர்வஸ்ய சரணம் பிரகத். அந்த பரமபுருஷ பகவானான பரமாத்மாவே எல்லா உயிர்வாளிகளின் பிரபு, எஜமானர். எனவே எல்லா உயிர்வாளிகளுக்கும் இறுதியான புகலிடம் அவரே. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் எப்போதும் வேறுபட்டவர்கள் என்ற உண்மையை இதனால் யாராலும் மறுக்க முடியாது. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு So, உங்களுடைய இந்த இது ஸ்லோகத்துல எஸ் பிரபு. உங்களை மியூட்ல இருந்தது ப்ரோ, அதுக்காக தான். ஆமா பிரபு, ஆமா பிரபு, தேங்க்யூ பிரபு. ஸோ இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 5 பாயிண்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்துல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பகவான் தான் வந்து
பிரகாசிக்கும் பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் அவர் தான். சோர்ஸ் யார்கிட்ட வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் தான். இதை பிரபுபாதில் கொடுத்துருக்காரு, ரைட்? ஆன்மீக உலகத்துல வந்து இப்ப சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து எங்க இருக்குன்னா பௌதிக உலகத்துல மட்டும்தான் இருக்கு, ஆன்மீக உலகத்துல கிடையாது, ரைட்டா? ஸோ அதனால வந்து அப்ப பிரகாசிக்கும் பொருட்கள் எல்லாவற்றுக்குமே அவரே மூல காரணம். அது மட்டும் இல்லாம அவர் ஜடத்திற்கு, இருட்டிற்கு அப்பாற்பட்டவராகவும், அந்த என்ன சொல்றது, அந்த டார்க்னஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட, இருட்டுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கார். தோன்றாதவராகவும் உள்ளார். அவரே அறிவாகவும் அறியப்படும் பொருளாகவும் இருக்கார், ரைட்டா? அவர் தான் நாலேஜ். நாலேஜ் அப்படின்னா என்னன்னா அவரை அறியறது தான். அவர் தான் பகவான் தான் நாலேஜ், ரைட்டா? சரி, அவர் தான் நாலேஜ். ஆனா அவர் தான் வந்து புரிஞ்சுக்கிறதா, அறியப்படும் பொருளாகவும் பகவான் இருக்கார். அறிவின் இலக்காகவும் உள்ளார். நம்மளுடைய நாலேஜோடைய கோல் என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து பகவான் தான், அதுவும் வந்து பரமாத்மா தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒவ்வொருடைய ஹிருதயத்திலும் அவர் எங்க இருக்காரு அப்படின்னா, அப்பேற்பட்ட பரமாத்மா எங்க இருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒவ்வொருடைய ஹிருதயத்திலும் இருக்காரு. இப்போ இந்த 6 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா? இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினா வரும் உங்களுக்கு, ரைட்? ஸோ அந்த பரமாத்மா வந்து இப்போ 6 விஷயங்கள் சொல்றாரு. பகவான் தான் சோர்ஸ் ஃபார் த லைட். அதுக்கப்புறம் வந்து டார்க்னஸ் வந்து பியாண்ட் டார்க்னஸ் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் தான் நாலேஜ். அந்த நாலேஜை அறியப்படுவது பொருளாகவும் அவர் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருக்கார் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம், சூரியன் சந்திரன் வந்து பிரபுபாத் தெளிவாக சொல்லியிருக்கார். ஆன்மீக உலகத்தில் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா பௌதிக உலகத்தில் அங்கே வந்து பகவானுடைய அந்த செல்ஃப் எஃப்லிஜன் இருக்கு இல்லையா, தன்னுடைய சுய ஒளி மூலமாகவே வந்து என்டையர் பிரபஞ்சமே காலப்பட்டிருக்கு. ஸோ நம்ம பார்க்குற அந்த உலகம் பார்த்தீங்க அப்படின்னா பௌதிக உலகம் வந்து கால்வாசி பங்கு தான், ரைட்டா? ஆன்மீக உலகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கால்வாசி பங்கு, பெரிய பிரபஞ்சம். ஆனால் அதுக்கு வந்து இந்த கால்வாசி பங்குக்கு சூரியன் வந்து வெளிச்சத்தை தரார், ரைட்டா? ஆனால் முக்கால்வாசி பங்குக்கு அங்கே சூரியனே கிடையாது, சூரியன் சந்திரன் எதுவுமே கிடையாது. ஆனால் பகவானுடைய செல்ஃப் எஃப்லிஜென்ஸ்லேயே வந்து எல்லா இடத்துக்குமே வந்து வியாபிச்சிருக்கு அப்படின்ட்டு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், ஓகே? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவரது ஞானம் திவ்யமானது, பிரம்மன் திவ்ய ஞானத்தின் களஞ்சியத்தை என்பதை வேத இலக்கம் உறுதி செய்கிறது. அந்த ஆன்மீக உலகத்திற்கு மாற்றம் பெற ஆவலுடன் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு இதயத்திலும் வீட்டுள்ள பரமாத்மாவின் மூலம் ஞானம் வழங்கப்படுகிறது, ரைட்? ஸோ பகவான் பகவத்கீதை சொல்றாரு இல்லையா, ஸோ அவரே என்ன பண்றாரு, நமக்கு வந்து ரெமம்பரன்ஸும் அவர் தான் தர்றார், ஃபர்கெட்ஃபுல்னஸும் அவர் தான் தர்றார், ரைட்டா? மறதியும் அவர் தான் தர்றாரு, ஞானத்தையும் அவர் தான் தர்றாரு, அதே மாதிரி ரெமம்பரன்ஸ் அவர் தான் தர்றார். அப்போ ஞானம் வந்து எப்படி மூலமா, பரமாத்மன் மூலமாக நமக்கு வந்து ஞானம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒருவருக்கு வந்து முக்தி அடைய விருப்பம் இருந்தால் அவன் முழுமுதற்கடவுளிடம் சரணடைய வேண்டும், ரைட்? ஞானத்தின் இறுதியில் லட்சியத்தை பொறுத்தவரையில் அதுவும் வேத இலக்கியத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அப்ப பகவானை இங்க பார்த்தோம், இந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கிற கோல் என்ன அப்படின்னா வந்து பரமாத்மா தெரிஞ்சுக்கிற கோல் என்ன அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து முக்தி அடையிறது. அப்போ யாருக்காவது முக்தி அடையணும் விருப்பம் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பகவானுக்கு சரணாகதி அடையணும். பகவானுக்கு சரணாகதி அடையும் போது நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த நமக்கு கோல் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதயத்திலையும் பகவான் என்னவா இருக்கார், இதயத்திலும் பரம ஆளுநராக அவர் வீற்றுள்ளார். அவரது கால்களும் கைகளும் எங்கும் பறந்துள்ளன. இவை ஜீவாத்மாவிற்கு பொருந்தாத தன்மைகள். எனவே ஜீவாத்மா பரமாத்மா என்ற களத்தை அறிவோர் இருவர் உள்ளனர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண மனிதனது கைகளும் கால்களும் ஓரிடத்தில் மட்டுமே உள்ளன, ஆனால் கிருஷ்ணருடைய கைகளும் கால்களும் எங்கும் பறந்துள்ளன. இது வந்து சாஸ்திர ரெஃபரன்ஸா கொடுக்கப்பட்டிருக்கு, ரைட்? ஸோ பரமபுருஷ பகவான் பரமாத்மாவே எல்லா உயிர்வாளிகளும் பிரபு எஜமானர். எனவே எல்லா உயிர்வாளிகளுக்கும் இறுதி புகலிடம் அவரே. ஸோ நமக்கு வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பகவான் தான். ஸோ கிருஷ்ணர் தான் ஃபைனல் டெஸ்டினேஷன். நம்ம இல்லாட்டி நம்ம எங்கே போனாலும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்மளே பார்த்தோம், இப்போ பிரகலாத் ஹிரண்யகசிபு வந்து வரம் வாங்குறார், நிறைய வரவாங்கலாம் வாங்குறார். அப்போ பிரம்மா என்ன சொல்றாரு, அப்பா எனக்கே வந்து சாகாத வரம் எனக்கு இல்லை, என்னால தர முடியாது, ரைட்? அப்போ நம்ம எங்கே போனாலுமே, ரைட், நம்ம வந்து எந்த இடத்துக்கு போனாலும் சரி, பிரம்மா புவனாலோக புனராவர்த்தினி அர்ஜுனா, ரைட்? நீ வந்து ஈவன் லைக் பிரம்மலோகத்துக்கு போனா கூட நமக்கு வந்து என்ன பண்ணணும், திருப்பி வந்து ஜென்மம் இருக்கு, ரைட்டா? அப்போ நம்ம வந்து கீழே அத்தலா வித்தலா சுத்தலா தலாத்தலா மகாத்தலா பாத்தாளா லோகங்களுக்கு போனாலும் சரி,
இல்ல மேல பூர் புவஸ்ரோக சொர்க்கலோகத்துக்கு போனாலும் சரி, பிரம்மலோகத்துக்கு போனாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், திருப்பி இந்த அந்த சைக்கிள்ல வந்துட்டே தான் இருக்கணும். அப்ப நமக்கு வந்து ஃபைனலான புகலிடம் என்ன, எல்லா உயிர்வாளுக்கும் இறுதியான புகலிடம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரே, பகவானே. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் எப்பொழுதும் வேறுபட்டவர்கள் என்ற உண்மையை இதனால் யாராலும் மறுக்க முடியாது. So, திரும்பி திருப்பி இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆத்மாவும் பரமாத்மாவும் வேறுபட்டவர்கள், நம்ம ஒண்ணும் கிடையாது, ரெண்டு பேருமே ஒண்ணும் இல்லை அப்படிங்கறத வந்து அந்த 18 இருந்து அந்த என்ன சொல்றது 13 இருந்து இந்த 18 வரைக்கும் வந்து திருப்பி திருப்பி சொல்றார். ஓகே, 19வது ஸ்லோகம் பார்க்கலாம். மங்கள் நித்தாய் பிரபு, நீங்க ஓ சொல்லுங்க. இந்த 19வது ஸ்லோகம். ஓகேவா? நீங்க வெளியில இருக்கீங்களா பிரபு? நீங்க படிக்கலாம் இல்லையா? படிக்கிறேன் ப்ரோ, படிக்கிறோம். படிக்கிறேன். ஓகே. இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் ஹோக்தம் சமாஸ்ததா ஞேயம் சோக்தம் சமாசதः மத்பக்த ஏதத் விஜ்ஞாய மத்பக்த ஏதத் விஜ்ஞாய ஓகே, மத்பாவ உபாதயதே. மத்பாவாய உபபத்யதே. ஓகே, டிரான்ஸ்லேஷன். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை வழங்கி ஸ்ரீ பக்தி வேதாந்த சம்ஸ்தா பிரபுபாதர் இருக்கின்றே. மொழிபெயர்ப்பு: இவ்வாறாக செயல்களின் களம், அதாவது உடல் சேத்திர, அறிவு, ஞானம், அறியப்படும் பொருள், ஞேயம் ஆகியவை சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டன. எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும். ஒரு மொழிபெயர்ப்பு பொருளுரையும் படிச்சுட்டுங்களா? இல்ல ப்ரோ, இருக்கட்டும். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்றார், இவ்வாறாக செயல்களில் களம், உடல் க்ஷேத்திரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அறிவு ஞானம் சொல்லிட்டேன், அறியப்படும் பொருள், நம்ம எதை அறியணும்னு பார்த்தோம், அறியப்படும் பொருள் என்னன்னா பரமாத்மா பத்தி. அப்ப ஞேயம் ஆகிய சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டுள்ளன. எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும். ஸோ ஒன்லி டிவோட்டி தான் வந்து புரிஞ்சிக்க முடியும். மற்றவங்க கிட்ட பக்தர் அல்லாதவங்க புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா புரிஞ்சிக்க முடியாதுன்னா அவங்க அதனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ரைட்டா? ஸோ ஸ்ரீமத் பாகவதத்தில் 9வது ஃபர்ஸ்ட் கேண்டோ 9th சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, டீமன்ஸ் எல்லாமே பீஷ்மதேவ் பிரேயர்ஸ்க்கு முன்னாடி அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிருஷ்ணர் வந்து பாண்டவர்கள்லாம் வந்து பீஷ்மதேவ பார்க்கறதுக்காக கூட்டி போவார். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜா பயங்கரமாக அரிஸ்ட்ராக்ராட்டிக் இதில் போவாங்க எல்லாருமே. ஏன்னா அப்போதான் வந்து அவர் வந்து பீஷ்மதேவ் பார்த்து வந்து இவங்க எல்லாமே வந்து ராஜ்யத்தை ஆள்றாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா அவர் வந்து உடலை விட போறார், இந்த உடலை விட்டு போக போறார், அதனால அவருக்கு வந்து ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து கூட்டி போறார். அந்த இதில் வந்து பிரபுபாத் வந்து ஒரு பர்பட்ல சொல்வார், எதுக்காக வந்து மற்ற ராஜாக்கள்லாம் வந்து பகவான் ஏன் வதம் பண்ணார் அப்படின்னா, ஒன்று வந்து அவங்க எல்லாமே அதர்மமா இருந்தாங்க. இன்னொன்று வந்து ஏன் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிகாஸ் அவங்களால வந்து பகவான் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களுக்குலாம் வந்து பொறாமை, என்வீனஸ் இருக்கிறனால அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ரைட்டா? அதனால அப்பேற்பட்ட மக்கள் நான் டிவோட்டிஸ் யாராக இருந்தாங்க அப்படின்னா, பக்தர்கள் இல்லாதவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து இது வந்து விஷயத்தை வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அது வந்து ஓ அப்படியா, அது எப்படி நடக்கும் அப்படி கேள்விதான் கேட்போமே தவிர, பட் இதே நம்மளே யோசித்து பார்க்கலாம். இது வந்து இப்போ டீமன்ஸ்லாம் விட்டுலாம், நம்மளுடைய பர்சனல் லைஃப்லயே பார்க்கலாம். இப்போ நம்ம கிருஷ்ண பக்தி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து யாராவது வந்து நம்மளை வந்து ஒரு விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து கேள்வி கேட்போம். அது எப்படி, ஏன் எப்படி, அவர் மட்டும்தான் கடவுளா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருப்போம் கண்டிப்பா. ரைட்டா? ஸோ பட் ஆனால் நம்ம வந்து டிவோஷனல் சர்வீஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஓ இப்போ கிருஷ்ணர் சொன்னது எல்லாமே கரெக்ட், நமக்கு முன்னாடி நம்ம டிவோட்டி சொன்னது எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிறது இப்போதான் புரியும். ரைட்டா? அதே மாதிரி பக்தி தொண்டுக்கு பண்ணா மட்டும்தான், வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பகவானை புரிஞ்சுக்கொள்ள முடியுமே தவிர, அதுக்கு முன்னாடி நம்ம என்னதான் பண்ணாலுமே வந்து நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய பௌதிகமான கண்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்,
அவரை பத்தி எனக்கு எந்த ஞானமுமே கிடையாது. ரைட்டா? அவரை பத்தி யாரோ சொல்றாங்க, குறை சொல்றாங்க, இல்ல அவரை பத்தி நல்லது சொல்றாங்க. எது சொன்னாலுமே வந்து அவங்கள பத்தி தெரியாதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஓ, அப்படியா? இப்போ ஒருத்தரை பத்தி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்னை பத்தி ஒருத்தர் வராரு, இப்போ முகுந்த பிரேமராஜா பிரபு கேட்கறாங்க, பிரபு அவரா? அவர் கிடைக்காரு பிரபு. அப்படி அதாவது வந்து ஒண்ணுமே விஷயங்கள் தெரியாத போதோ இல்ல வந்து நல்லா இருக்கும்போது, அதாவது தெரிஞ்சா கூட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, "ஓ, அப்படியா?" அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு புரிதல் இல்லாதனால என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்லுவோம். பட் ஆனா ஒன்ஸ் நம்ம புரிய ஆரம்பிச்சிட்டோம், நான் முகுந்த பிரேமராஜ பிரபு அவரு பிரபு நல்ல டிவோட்டி அப்படி, அப்பதான் வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ புரியாத வரைக்கும் நமக்கு வந்து அப்போ புரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பழகணும். பழகணும் அப்படின்னா வந்து அவங்க அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போறது, இல்ல அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து ஆம், ஆம், ருக்மிணி தேவி வந்து பார்த்ததே கிடையாது கிருஷ்ணரை. எப்படி வந்து பகவானை பத்தி கேள்விப்பட்டு பகவான் மேல எப்படி அவங்க வந்து ஒரு பக்தி அந்த காதல் வந்ததோ, அதே மாதிரி வந்து ஒருத்தங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்கள பத்தி கேட்கணும். நிறைய விஷயங்கள் கேட்கும்போது, இப்ப கிருஷ்ணர்னா யாரு அப்படிங்கறத வந்து படிக்கும்போது நமக்கு வந்து பகவான் மேல நம்பிக்கை வரும். அதுதான் வந்து நம்ம மெயினா பார்த்துக்கணுமே தவிர, அப்படி பண்ணும்போது பகவான் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். பொருளுரையில வந்து பிரபுபாத் என்ன என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். உடல், அறிவு, அறியப்படும் பொருள் ஆகியவற்றை பற்றி பகவான் சுருக்கமாக விவரித்து விட்டார். இந்த அறிவு 3 விஷயங்களை பற்றியது. அறிபவன், அறியப்படக்கூடியது, அறிவிற்கான வழிமுறை. இம்மூன்றும் இணைந்து விஞ்ஞான ஞானத்தை பெறுவதற்கான அறிவியல் என்று அறியப்படுகிறது. ரைட்? அறிபவன் ஆத்மா, அறியப்படக்கூடியது யாருன்னா பரமாத்மா, அறிவதற்கான வழிமுறை, ரைட், அதுதான் வந்து விக்னேயம். இதெல்லாம் வந்து நம்ம 3 விஷயங்களை வந்து பார்த்தோம். பகவானின் களங்கமற்ற பக்தர்களால் பக்குவமான ஞானத்தை நேரடியாக புரிந்து கொள்ள முடியும், மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இறுதி நிலையில் இம்மூன்றும் ஒன்றாகி விடுகின்றன என்று ஒருமைவாதிகள் கூறுகின்றனர். ஆனால் பக்தர்கள் இதனை ஏற்பதில்லை. ரைட்டா? ஆத்மாவும் பரமாத்மாவும் நம்ம என்ன பண்றோம், எல்லாமே ஒன்னாயிடும் நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. பக்தர்கள் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரபுபா தெளிவா சொல்றார். ரைட்? நம்ம வந்து ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னா அப்படின்னா இல்ல, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் நம்ம. ரைட்டா? அதை தான் நமக்கு வந்து நம்மளுடைய சித்தாந்தத்திலேயே பார்த்தோம்னா அச்சிந்திய பேத அபேத தத்துவம் நம்மளுடைய தத்துவமே. ரைட்? ஒன்னஸ் அண்ட் டிஃபரன்ஸ். ரைட்? நம்ம வந்து குணங்கள் ஒன்னா இருக்கலாம், ஆனா குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பக்தர்கள் வந்து அதை வந்து ஒருபோதும் ஏற்பதில்லை. ஞானம், ஞானத்தை வளர்ப்பது என்றால் ஒருவன் தன்னை கிருஷ்ண உணர்வில் புரிந்து கொள்வது என்று பொருள். நாம் ஜட உறவினால் வழிநடத்தப்படுகிறோம். ஆனால் நமது உணர்வுகளை அனைத்தையும் கிருஷ்ணரது செயல்களுக்கு மாற்றி கிருஷ்ணரே எல்லாம் என்பதை உணர்ந்து பின்னர் நாம் நம் உண்மையான ஞானத்தை அடைகிறோம். வேறு விதமாக கூறினால், ஞானம் என்பது பக்தி தொண்டை பக்குவமாக புரிந்து கொள்வதன் ஆரம்ப நிலையே இன்றி வேறு ஒன்றும் இல்லை. 15ஆம் அத்தியாயத்தில் இது மிகவும் தெளிவாக விளக்கப்படும். ஃபர்தரா வந்து நம்ம பார்ப்போம். 15 சாப்டர்ல வந்து எப்படி வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு. தற்போது சுருக்கமாக பார்த்தால், மகாபூதானி என்று தொடங்கி சேத்தன திருதி முடியும் 6வது மற்றும் 7வது ஸ்லோகங்கள் பௌதீக மூலக்கூறுகளையும் வாழ்வின் அறிகுறிகளின் சில தோற்றத்தையும் பற்றியும் ஆராய்ந்தன என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இவை இணைந்து உடலை அல்லது செயல்களின் களத்தை உருவாக்குகின்றன. ஸ்லோகங்கள் 8 முதல் 12 வரை அமானித்துவம் முதல் தத்துவ ஞானார்த்த தர்ஷனம் வரை களத்தை அறிந்து 2 வித நபர்களை ஆத்மா பரமாத்மாவை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தின் வழிமுறை விளைவிக்கப்பட்டது. பின்னர் ஸ்லோகங்கள் 13 18 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அனாதி மத்பரம் என்பது முதல் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம் வரை ஆத்மாவையும் பரமாத்மாவையும் விளக்குகின்றன. இவ்வாறு 3 விஷயங்கள் இதுவரை விளக்கப்பட்டுள்ளன. என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைட், என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா 3 விஷயங்கள். ஒன்று வந்து பாடி கஷேத்திரத்தை பத்தி பகவான் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து நாலேஜ் ஞானம். அதுக்கப்புறம் நோய், இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து 3ஐயும் புரிஞ்சிருக்கோம். இப்போ இவ்வாறாக 3 விஷயங்கள் இதுவரை விளக்கப்பட்டுள்ளன. செயல்களில் களம், உடல், புரிந்து கொள்வதற்கான வழிமுறை மற்றும் ஆத்மாவும் பரமாத்மாவும் களங்கமற்ற பக்தர்களால் மட்டுமே இந்த 3 விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று இங்கு குறிப்பாக விளக்கப்பட்டுள்ளது. இதுவே எனவே பகவத்கீதை தனது முழுமையான பலனை பக்தர்களுக்கு கொடுக்கும். அவர்களால் மட்டுமே உன்னத இலக்கான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் இலக்கை அடைய முடியும். வேறு விதமாக கூறினால், பக்தர்கள் மட்டுமே பகவத்கீதையை புரிந்து கொண்டு
கொண்டு விரும்பும் பலனை அடைய முடியும் அப்படின்ட்டு இங்க இது சொல்றார். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 20 26 ஸ்லோகங்கள் வரைக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா பிரகிருதி பத்தி, பிரகிருதி அண்ட் தென் புருஷா, அதை பத்தி வந்து பகவான் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். ஸோ அர்ஜுனன் கேட்ட கேள்வி 6 கேள்வி கேட்டார் இல்லையா? பிரகிருதி என்ன, புருஷா, க்ஷேத்திரம், க்ஷேத்ரஞா, ஞானம், ஞானேயம், மொத்தம் 6 பாயிண்ட் வந்துச்சா? பிரகிருதி இயற்கையை பத்தி கேட்டார், க்ஷேத்திரத்தை பத்தி கேட்டார், உடலை பத்தி கேட்டார், க்ஷேத்ரஜா உடலை அறிபவன், அதுக்கப்புறம் வந்து என்ன ஞானம், அப்புறம் ஞானேயம் அந்த ஞானத்தை எப்படி பெறுவது, பிளஸ் புருஷா. இந்த 6 விஷயங்கள் பத்தி தான் வந்து அர்ஜுனன் கேட்டார். இந்த 4க்குமே வந்து இதுவரைக்கும் பகவான் வந்து பதில் கொடுத்துட்டார், ரைட்? அவங்களோட குவாலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். க்ஷேத்திரம்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் க்ஷேத்திரம் வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த மூலக்கூறுகளால் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து க்ஷேத்ரஜா, ரைட்? பரமாத்மா பத்தி பார்த்தோம், பரமாத்மாவோட குவாலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம், ரைட்டா? அப்ப அந்த ஞானத்தை எப்படி பெறணும்னு பார்த்தோம் நம்ம. அந்த ஞானத்தை பெறுவதற்கான என்னென்ன தேவை, அடக்கம், அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அகிம்சை இல்லாம இருக்கிறது, அப்புறம் வந்து சுய கட்டுப்பாடு, அதெல்லாம் நேற்று பார்த்தோம் நம்ம. இதெல்லாமே வந்து இதெல்லாம் இருக்கணும். அப்போ ஞானம் இது பார்த்தோம். இதெல்லாம் இருந்ததுனா தான் இதெல்லாம் வந்து பகவானை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 4க்கு அர்ஜுனனுடைய 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் 2 கொஸ்டினுக்கு வந்து இப்போ பகவான் வந்து பதில் சொல்ல போறார். கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து இங்க பதில் சொல்ல போறார். அடுத்து யாராவது வாலண்டியர் பண்றீங்களா? லக்ஷ்மி மாதாஜி இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. பிரபு இருக்கோம் பிரபு. ஓகே, ஓகே. அடுத்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் மாதாஜி பாடிட்டோம். பிரகிருதிம் புருஷம் சைவ பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யா அநாதி உபஅபி அநாதி உபஅபி விகாரம் ச குணம் சைவ விகாரம் ச குணம் சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். வித்தி பிரகிருதி சம்பவான். ஜட இயற்கையும் உயிர்வாழிகளும் ஆர்வமற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே. பிரபு பொருளுரை படிக்கிறோம். நம்ம அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படி படிச்சிடலாம் பிரபு. ஓகே. ஸோ ஜட இயற்கையும் உயிர்வாழிகளும் ஆரம்பம் மற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜட இயற்கை, ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா உயிர்வாழிகள், நம்ம ஜீவாத்மாவும் இந்த ஜட இயற்கையும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆரம்பமற்றவைன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அவர்களது மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே. எல்லாமே வந்து அந்த ஜடத்தினுடைய அது எல்லாமே உற்பத்தி பொருட்கள் தான் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்றார். இந்த அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவை கொண்டு உடல், செயல்களின் களம் மற்றும் உடலை அறிபவர்களை பற்றிய ஜீவாத்மா பரமாத்மா பற்றிய அறிவையும் அறிய முடியும். செயல்களின் களமாகிய உடல் ஜட இயற்கையினால் ஆனது. உடலை பெற்று அந்த உடலின் செயல்களுக்கு அனுபவித்துக் கொண்டுள்ள தனிப்பட்ட ஆத்மா புருஷா அல்லது ஜீவாத்மா எனப்படுகிறான். அறிபவர்களில் அவன் ஒருவன், மற்றொருவர் பரமாத்மா. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பரமபுருஷ பகவானின் வெவ்வேறு தோற்றங்களில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவாத்மா என்பது அவரது சக்தி என்னும் பிரிவிலும், பரமாத்மா என்பது அவரது சுய விரிவு என்னும் பிரிவிலும் உள்ளனர். ஸோ அப்ப ஆத்மா அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா அவருடைய எனர்ஜி, அவருடைய 3 விதமான எனர்ஜி பார்த்தோம் இல்லையா? அதாவது அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தடச சக்தி, ரைட்டா? இன்டர்னல் எனர்ஜி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி அண்ட் தென் மார்ஜினல் எனர்ஜி. ஸோ நம்ம எல்லாமே வந்து மார்ஜினல், நடுப்பட்ட சக்திகள். அப்போ இந்த ஆத்மா வந்து என்னப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஆத்மா வந்து சக்தி என்ற பிரிவிலும்
பரமாத்மா என்பது சுய விரிவு, பகவானுடைய செல்ஃப் எக்ஸ்பேன்ஷன், அதுல இருந்து வந்ததுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். ஜட இயற்கை, ஜீவாத்மா ஆகிய இரண்டுமே நித்தியமானவை. ஜட இயற்கை அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பகவானுக்கு வந்து ஜீவாத்மா இதெல்லாமே நித்தியமானது, ரைட்டா? அதாவது அவை படைப்பிற்கு முன்னும் இருந்தன. ஜட தோற்றமானது பகவானுடைய சக்தியிலிருந்து உண்டானதாகும். உயிர்வாளிகளும் அப்படிப்பட்டவர்களே. இருப்பினும் உயிர்வாளிகள் உயர்ந்த சக்தியை சேர்ந்தவர்கள். உயிர்வாளிகள் ஜட இயற்கை என இரண்டுமே இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு முன்பே இருந்தன. ஜட இயற்கையானது பரமபுருஷ பகவான் மகாவிஷ்ணுவில் லயித்திருந்தது. தேவைப்படும் போது மகத்தத்துவத்தின் உதவியுடன் தோற்றுவிக்கப்படுகிறது. அதே போல உயிர்வாளிகளும் அவரில் இருந்தவர்களே. அவர்கள் கட்டுண்டிருப்பதால் பரமபுருஷருக்கு தொண்டாற்ற விரும்பவில்லை. இதனால் அவர்கள் ஆன்மீக உலகத்திற்கு நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை. இருப்பினும் ஜட இயற்கை படைக்கப்படும் போது அந்த உயிர்வாளிகள் இந்த ஜட உலகில் செயல்பட்டு ஆன்மீக உலகில் நுழைவதற்கான தங்களை தயார் செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஸோ இந்த ஜட இயற்கை பார்த்தோம், பிரகிருத்தின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த பிரகிருதி வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருத்தியும் ஆத்மாவும் வந்து எட்டர்னல், நிரந்தரமானது, ரைட்? நிலையானது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அதை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா புரிஞ்சுக்கணும். அதனால வந்து அது பௌதிகம் கிடையாது, அது வந்து நிலையானது அப்படிங்கிற விஷயத்த இங்க வந்து சொல்றார். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து எதுக்காக வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம், இந்த பிரளயம் போது பகவான் தான் வந்து விருத்தியும் செய்கிறார், அழிக்கவும் அவர் தான் பண்றாருன்னு பார்த்தோம், ரைட்டா? அப்ப அது பிரளயம் போது எல்லாமே பகவானுடைய பாடியில எல்லாமே போயிடுது, எல்லாமே உள்ள போயிடுது. இப்ப திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சம் உருவாக்கும் போது எல்லாத்தையுமே வந்து பகவான் படைக்கிறார். அப்போ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் நம்ம வந்து இவங்க எல்லாமே வந்து நம்ம இந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டுண்டு இருப்பதால், அது போல உயிர்வாளிகளும் அவர்கள் இருந்தவர்கள், நம்மளும் அங்கதான் இருந்தோம். அவர்கள் கட்டுண்டு இருப்பதால் பரமபுருஷருக்கு தொண்டாட்ட விருப்புவதில்லை. இதனால் அவர்கள் ஆன்மீக உலகத்திற்கு நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை. நம்ம வந்து பகவானுக்கு வந்து சேவை செய்வதற்கு வந்து மனசு இல்லை, ரைட்? ஸோ அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு டிவோட்டியே குளோரிஃபிகேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம இருக்கோம், நம்ம அந்த இடத்துல என்னடா இல்லை, எப்ப பார்த்தாலும் அவரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கு என்ன வரும்னா ஒரு கோபம் வரும், ரைட்டா? அப்போ ஆன்மீக உலகத்துல வந்து எப்பவுமே கிருஷ்ணரையே வந்து நீங்க வந்து வழிபட்டு இருக்கீங்க, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லிட்டே இருக்கீங்க. எல்லாருமே குளோரிஃபை பண்றாங்க, தேவர்கள் குளோரிஃபை பண்றாங்க, எல்லா தேவர்கள், முனிவர்கள், டிவோட்டி எல்லாருமே பகவானையே குளோரிஃபை பண்றாங்களே. அப்படிங்கிறதுனால வந்து என்ன பண்றோம்னா நமக்கும் ஒரு சுதந்திரம் வேணும், நம்மளையும் வந்து குளோரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அந்த ஒரு டிசைர் இருந்தது. அதனால வந்து நம்ம அதுல பகவானுக்கு தொண்டாற்ற விருப்பம் இல்லாதனால நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம், நம்ம இங்க வந்துட்டோம். அதனால நமக்கு வந்து அங்க போறதுக்கு வந்து என்னது அனுமதிக்கப்படுவதில்லை. நம்மளால போக முடியுமா? இப்போ இந்த உடலை வச்சுட்டு நம்ம அந்த ஆன்மீக உலகத்துக்கு போக முடியுமான்னா கிடையாது, நம்மளால போக முடியாது, ரைட்டா? இருப்பினும் ஜட இயற்கை படைக்கப்படும் போது அந்த உயிர்வாளிகள் இவ்வுலகில் செயல்பட்டு ஆன்மீக உலகிற்குள் நுழைவதற்கான தங்களை தயார் செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஸோ நமக்கு எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரார் பகவான் வந்து சொல்றாங்க இல்லையா, நிறைய படிச்சிருப்போம், நம்ம ஸ்டோரி கிளாஸ் எல்லாம் கேட்டிருப்போம். ஸோ பகவான் வந்து ஈகரா வெயிட் பண்றார், எப்ப இந்த ஆத்மா வந்து திருப்பி என்னோட லோகத்துக்கு வரும், எப்ப எனக்கு வந்து எப்பவுமே சேவை பண்ணுறோம் அப்படின்ட்டு ஈகரா வெயிட் பண்ணிட்டே இருக்கார் நமக்காக. ஸோ அப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. இந்த உலகம் வந்து இந்த ஜட இயற்கை மூலமாக நமக்கு வந்து இங்க இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல இருந்து ஆன்மீக உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அங்கே போறதுக்கு அந்த குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு இங்க வந்து பிரபுபா சொல்றார். இதுவே இந்த ஜட படைப்பின் ரகசியம். உண்மையில் உயிர்வாளி பரமபுருஷரின் ஆன்மீக அம்சமாகும். ஆனால் அவருக்கு எதிரான தன்மையின் காரணத்தினால் அவன் ஜட இயற்கையின் கட்டுண்டு இருக்கிறான். உயர்ந்த வாளிகளான உயிர்வாளிகள் எவ்வாறு இந்த ஜட இயற்கையின் தொடர்பினுள் வந்தனர் என்பது அவ்வளவு முக்கியமல்ல. இருந்தாலும் அது எவ்வாறு ஏன் நடைபெற்றது என்பதை பரமபுருஷ பகவான் அறிவார். இந்த ஜட இயற்கையினால் கவரப்பட்டவர்கள் வாழ்க்கை போராட்டத்தில் துன்பப்படுகின்றனர் என்று சாஸ்திரங்களில் பகவான் கூறுகிறார். ஆனால் இங்குள்ள சில ஸ்லோகங்களின் மூலம் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், முக்குணங்களினால் ஏற்படும் இந்த ஜட இயற்கையின் தாக்கமும் எல்லா மாற்றங்களும் ஜட இயற்கையின் படைப்புகளே. உயிர்வாளிகள் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்களும் வேறுபாடுகளும்
உடலை அடிப்படையாக கொண்டவை. ஆத்மா என்பது அடிப்படையில் எல்லா உயிர்களுக்கும் சமமானவரே. ரைட். அப்போ நம்ம வந்து இப்போ இங்க கிடைக்கிற இது விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஜட இயற்கையினோட தாக்கத்தினால தான் நடக்குது. பிளஸ் எல்லாமே வந்து அந்த உயிர்வாளிகளின் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்களும் வேறுபாடுகளும் உடலை அடிப்படையாக கொண்டவை. நம்ம உடலுக்கு தான் வந்து மாற்றங்கள் நடக்குது, கரெக்டா? ஆத்மாவுக்கு வந்து இந்த உடல் பற்றதான். நம்ம இந்த உடல் வந்து என்ன சொல்லுது, நம்ம தேகினோ யஸ்மின் யதா தேக பார்த்தோம், ரைட்? இளமையில இருந்து எப்படி வந்து முதுமைக்கு போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி அவ வந்து இந்த ஆத்மா உடல் என்ன பண்ணும் அப்படின்னா சின்ன வயசுல இருந்து அப்படியே மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு. அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து அந்த முக்குணங்கள்ல மாற்றங்கள் வந்து உடலுக்கு தான் இருக்கே தவிர ஆத்மாவுக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்க பகவான் வந்து தெளிவா சொல்றார். அடுத்த ஸ்லோகம். மாதாஜி நீங்க இன்னொரு மாதாஜி சதானந்தினி. எஸ் மாதாஜி, நீங்க 21வது ஸ்லோகம் படிக்கலாம். அப்போ ஹரே கிருஷ்ண. காரிய காரண கர்த்தாவே காரண கர்த்திருத்வே हेतु प्रकृतिर् उच्यते हेतु प्रकृतिर् उच्यते पुरुष सुख दुःखानां पुरुष सुख दुःखानां भोक्तृवे हेतु उच्यते. भोक्तृत्वे हेतु उच्यते. हरे कृष्ण. மொழிபெயர்ப்பு ஞாச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா கி ஜெய். ஹரே கிருஷ்ண. எல்லா செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் இயற்கையே காரணமாக கூறப்படுகிறது. இருப்பினும் இவ்வுலகில் பல்வேறு இன்பத் துன்பங்களுக்கும் உயிர்வாளியே காரணமாக கூறப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ பிரபு. ஸோ காரிய காரண கர்த்தாவே, ரைட்? யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா காரியம் செயல்களுக்கும் காரணத்துக்கும் படைப்பின் விஷயத்துல வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் இயற்கையே காரணமாக கூறப்படுகிறது. எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை. இருப்பினும் இருந்தாலும் இந்த உலகத்துல பல்வேறு இன்பத் துன்பங்களுக்கு உயிர்வாளியே காரணமாக கூறப்படுகிறது. அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தான், ரைட்டா? உயிர்வாளிகள் என்ன பட்டிருக்கு அப்படின்னா புருஷ சுக துக்கானாம், இன்பம் துன்பம் எல்லாத்துக்குமே அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இங்க வந்து புருஷன் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். புருஷ சுக துக்கானாம், இந்த உயிர்வாளிகள் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணர் சொல்றார். ஸோ பிரபுபாத் என்ன சொல்றாரு பார்க்கலாம். உயிர்வாளிகள் மத்தியில் உடல் மற்றும் புலன்களின் பல்வேறு தோற்றங்களுக்கு ஜட இயற்கையே காரணம். 84 லட்சம் வகையான வேறுபட்ட உயிரினங்கள் உள்ளன. இந்த வேறுபாடுகள் ஜட இயற்கையின் படைப்பாகும். குறிப்பிட்ட ஒரு உடலையோ அல்லது மற்றதிலோ வாழ விருப்பம் உயிர்வாளியின் பல்வேறு புலன்களுக்கு ஏற்ப இவ்வுடல்கள் எழுகின்றன. அவன் பல்வேறு உடல்களில் வைக்கப்படும் போது பலதரப்பட்ட இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறான். அவனது ஜட இன்பங்களும் துன்பங்களும் உடலுக்கு ஏற்படுபவை, அவனுக்கு ஏற்படுபவை அல்ல. இது உடலுக்கு தான் ஏற்படுது, அந்த ஆத்மாவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். அவனது சொரூப நிலையில் ஆனந்தத்திற்கு பஞ்சமே இல்லை. எனவே அதுவே அவனது உண்மையான நிலை. ஆத்மாவனோட உண்மையான நிலை என்னன்னா ஆனந்த சொரூபம் வந்து எப்பவுமே ஆனந்தமா இருக்கிறது. ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான அவனது இச்சையினால் அவன் இந்த ஜட உடைகள் இருக்கிறான். ஸோ நமக்கு முன்னாடியே பார்த்தோம் இச்சா. ஸோ நமக்கு எல்லாமே வந்து ஒருத்தருக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம டிசையர் தான், ரைட்டா? இச்சை இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் நடக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ நமக்குமே வந்து என்னவா இருந்ததுன்னா நமக்கு இச்சைகள் இருந்ததுனால தான் நமக்கு இந்த மாதிரி நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு இங்கே சொல்றார். ஆன்மீக உலகில் அத்தகு விஷயம் எதுவும் கிடையாது. ஆன்மீக உலகம் தூய்மையானதும், ஆனால் ஜட உலகில் பல்வேறு விதமான இன்பங்களை உடலுக்கு சேர்ப்பதற்காக ஒவ்வொருவரும் பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றனர். உடலானது புலன்களின் விளைவே என்று கூறுவது மிகவும் தெளிவுபடுத்தக்கூடியதாக அமையும். புலன்களானது விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்கான கருவிகளே.
உடலையும் கருவிகளான புலன்களையும் மொத்தமாக பார்த்தால் அவை ஜட இயற்கையினால் வழங்கப்படுபவை. மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் தெளிவுபடுத்துவது போல உயிர்வாழி தனது முந்தைய விருப்பம் மற்றும் செயல்களுக்கு ஏற்ப ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லது சபிக்கப்பட்ட சூழ்நிலைகளை வருகின்றன. நம்மளுடைய முன் ஜென்மத்துல முன்னாடி நம்ம நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியோ இல்ல சபிக்கப்பட்ட சூழ்நிலையிலோ பெறுகிறான். அவங்களோட விருப்பங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு விருப்பங்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்ப அந்த ஜட இயற்கை அவனை வேறுபட்ட இடங்களில் தங்க வைக்கிறது. அத்தகு தங்கும் இடங்களுக்கும் அதன் அடிப்படையிலேயே இன்பத் துன்பங்களை உயிர்வாழியே காரணமானவன். ஸோ இதுல என்னன்னா நம்ம தான் முடிவு பண்ணோம், ரைட்? நம்ம என்ன டிசைர் பண்ணுமோ, நம்ம என்ன பாவங்கள் புண்ணியங்கள் சேர்த்து வச்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இன்னொரு உடல் கிடைக்குது. அந்த உடல்ல கஷ்டப்படுவதற்கு காரணம் யாருன்னா நம்ம தான் காரணம். நம்ம எப்பவுமே யாருமே குறை சொல்லவே கூடாது. நான் அது பண்ணேன் பிரபு, அவரு தான் பிரபு, அந்த பிரபு தான் பிரபு பண்ணாருன்னு கிடையவே கிடையாது. நம்ம தான் காரணம். எது பண்ணாலும் நான் தான் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே வராது. நான் தான் காரணம் எல்லாத்துக்குமே அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம, ரைட்டா? ஒரு குறிப்பிட்ட உடலில் வைக்கப்பட்டவுடன் அவன் இயற்கையின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறான். ஏனெனில் உடலானது ஜடப்பொருள் என்பதால் அது ஜட இயற்கையின் விதிகளுக்கு ஏற்ப செயல்பட்டதாக வேண்டும். அந்த விதிகளை மாற்றுவதற்கு உயிர்வாழியிடம் சக்தி இல்லை. உதாரணமாக, ஒரு ஆத்மா நாயின் உடலில் வைக்கப்படுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் நாயின் உடலில் வைக்கப்பட்ட உடனேயே நாயை போன்று செயல்பட வேண்டும். அவனால் வேறு விதமாக செயல்பட முடியாது. மேலும் உயிர்வாழி ஒரு பன்றி உடலை வைக்கப்பட்டால் அவன் மலத்தை தின்று வாழ்வதற்கும் பன்றியை போன்று செயல்படுவதற்கும் வற்புறுத்தப்படுகின்றான். அதுபோல அந்த உயிர்வாழி ஒரு தேவரின் உடலில் வைக்கப்பட்டால் அவ்வுடல் ஏற்ப அவன் செயல்பட்டாக வேண்டும். இதுவே இயற்கையின் சட்டம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளும் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கிறார். இது வேதங்களில் முண்டக உபனிஷத் 3.1.1 பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. ஸ்பரிஷ்ணா சயுஜா சகாயா. பரமபுருஷர் உயிர்வாளிகளின் மீது மிகவும் கருணை உடையவராக இருப்பதால் பரமாத்மாவின் உருவில் அவர் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஜீவாத்மாவுடன் இருக்கிறார். ரைட்? ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ரைட்? இந்த 84 ஜீவராசிகள்ல நம்ம என்னதான் இருந்தா கூட நம்ம டிஃப்ரெண்ட் உடல் எடுக்கிறோம். அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தான் காரணம். அந்த முன்னாடி என்ன விதமான நல்ல விஷயங்களோ இல்லை சபிக்கப்பட்ட செயல்களோ என்ன செஞ்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இன்னொரு உடலை அடைஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அந்த ஸ்லோகத்துல தெளிவா சொல்றார் பகவான் இங்க. ஓகே, இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம். மாலினி மாதாஜி 22வது ஸ்லோகம். மாலினி மாதா இருக்கீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. புருஷ பிரகிருதி சுதோஹி புருஷ பிரகிருதி ஸ்தோஹி புங்கதே பிரகிருதி ஜான் குணான் புங்க்தே பிரகிருதி ஜான் குணான் காரணம் குண சங்கோஷ்ய காரணம் குண சங்கோஷ்ய சத் அசஸ் யோனி ஜன்மசு சத் அசத் யோனி ஜன்மசு. இவ்வாறாக ஜட இயற்கையில் உள்ள உயிர்வாழி இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றான். இவை ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்பட்டுபவை. இவ்வாறு பல்வேறு இனங்களின் அவன் தீமைகளை சந்திக்கின்றான், நன்மை தீமைகளை சந்திக்கின்றான். ஹரே கிருஷ்ணா. ஸோ இவ்வாறாக ஜட இயற்கையில் உள்ள உயிர்வாழி என்ன பண்றாங்க? இயற்கையின் முக்குணங்களுக்கு அனுபவித்துக் கொண்டு வாழ்வின் வழிகளை பின்பற்றுகிறான். நம்ம அசூனஸ் நம்ம இந்த பிரபஞ்சத்துல நம்ம இங்க உடலை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம முக்குணங்களுக்கு கட்டுப்பாட்டு கீழே வந்துடுறோம். அப்படி வரும்போது அதை இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்வின் வழிகளை பின்பற்றுகிறான். இவை ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்பட்டவை. அந்த லிங்கிங் தான், அந்த ஜட இயற்கையினாலதான் நம்ம இது அந்த தொடர்புல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு
பல்வேறு இனங்களில் அவன் நம்மை தீமைகளை சந்திக்கிறான். எந்த உலகத்துக்கு போனாலும், எந்த உடல் எடுத்துட்டாலும் சரி, இப்ப முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்த மாதிரி நாயோ பன்னியோ இல்ல தேவர் எது போனாலுமே சரி, அதுக்கு தகுந்த நமக்கு நன்மை தீமைகளை சந்திக்கிறான் அப்படின்றது இங்க பகவான் சொல்றார். உயிர்வாளிகள் எவ்வாறு ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாற்றம் அடைகின்றன என்பதை பற்றி அறிந்து கொள்வதில் இந்த ஸ்லோகம் மிகவும் முக்கியமானதாகும். 2ஆம் அத்தியாயத்தில் ஆடையை ஒருவன் மாற்றிக்கொள்வது போல உயிர்வாளி ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாற்றம் அடைகிறான் என்று விளக்கப்பட்டுள்ளது. ஜட வாழ்வின் மீதான அவனது பற்றுதலே இதற்கு இந்த உடை மாற்றத்திற்கு காரணம். இந்த பொய்யான தோற்றத்தினால் அவன் கவரப்பட்டுள்ள வரை ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாற்றுவதை அவன் தொடர்ந்து தான் வேண்டும். ஸோ நம்ம இந்த பௌதீக உலகத்திலேயே இருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம அந்த பொய்யான தோற்றத்துல கவரப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா என்னன்னா, திருப்பி திருப்பி இந்த உடல்ல இருந்து திருப்பி இன்னொரு உடலுக்கு போவோம், இன்னொரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போவோம். நம்ம ஒரு நெவர் எண்டிங் ஸ்டோரியா போயிட்டே இருக்கும். ரைட்டா? ஒரு உடலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறுவதை அவன் தொடரத்தான் வேண்டும். ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான அவனது விருப்பத்தினால் அவன் இத்தகு விருப்பத்தகாத சூழ்நிலைகளில் வைக்கப்படுகிறான். பௌதீக ஆசைகளின் காரணத்தினால் ஆத்மா சில சமயம் தேவனாக, சில சமயம் மனிதனாக, சில சமயம் மிருகமாக, சில சமயம் பறவையாக, சில சமயம் புழுவாக, சில சமயம் நீர்வாளியாக, சில சமயம் புனிதமான மனிதர்களாக, சில சமயம் பூச்சியாகவும் பிறக்கிறான். இது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இவ்வெல்லா நிலைகளிலும் உயிர்வாளி தன்னையே தனது சூழ்நிலைகளின் தலைவனாக எண்ணிக்கொள்கிறான். இருப்பினும் அவன் ஜட இயற்கையின் ஆதிக்கத்திற்கு கீழ்ப்பட்டவனே. ஸோ நம்மளை என்னதான் எந்த சுச்சுவேஷன்ல போட்டா கூட நம்ம என்ன நினைச்சிட்டு போனா, நம்ம தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருப்போம். ரைட்? இங்க பிரபுபா சொன்ன மாதிரி நம்ம புழுவா பிறந்தாலும் சரி, மனுஷனா பிறந்தாலும் சரி, தேவனா பிறந்தாலும் சரி, எல்லாம் என்னதான் பண்ணினா கூட உயிர்வாளி எந்த நிலையில இருந்தாலும் தன்னையே தனது சூழ்நிலைகளில் தலைவனாக எண்ணிக்கொள்கிறான். எல்லாத்துக்குமே இப்ப நாயை பார்த்தா நாய் நினைச்சிட்டு இருக்கோம் நான் தான் எஜமானன். ஏன்னா மார்னிங் வாக்கிங் போறாங்க. மார்னிங் வாக்கிங் போகும்போது அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நான் நாயை நான் வாக்கிங் கூட்டி போறேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நாய் என்ன நினைக்கும் அப்படின்னா, பாரு நான் தான் எஜமானன், எனக்கு பின்னாடி வர்றாங்க. நம்ம எல்லாமே நம்ம என்னெல்லாம் அசிங்கம் பண்ணா கூட ஒருத்தவங்க போவாங்க, பின்னாடியே கவர் வச்சுக்குவாங்க. ஓகே, ஒரு முறமும் வச்சுக்குவாங்க. அது ஏதோ அசிங்கம் பண்ணிச்சு அப்படின்னா அதை எடுத்து கவர்ல போட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ரைட்? ஸோ தன்னோட நிலைக்கு தகுந்த மாதிரி அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் என்ன நினைச்சிட்டு போனா, நான் தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருப்போம். ரைட்? அது கிடையாது. இருப்பினும் அவன் ஜட இயற்கையின் ஆதிக்கத்திற்கு கீழ்ப்பட்டவனே. என்னதான் நடந்தா கூட அந்த பௌதீக உலகத்துல அந்த சட்டத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம், எங்கேயாவது நம்ம இப்போ கோவிலுக்கே போறோம், ஏதாவதுன்னா ஒரு ரூல்ஸ் என்னவோ அதான் ஃபாலோ பண்ணுமே தவிர, இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா நம்மளால அந்த இடத்துல வாழ முடியாது. ரைட்? அதனால நம்ம என்னதான் நினைச்சிட்டு இருந்தா கூட, பட் ஆனா அந்த ஜட இயற்கையின் ஆதிக்கத்திற்கு கீழ்ப்பட்டவனே அப்படின்னு சொல்லி இங்க பிரபுபா சொல்றார். அவன் எவ்வாறு பல்வேறு உடல்களில் வைக்கப்படுகிறான் என்பது இங்கு விளக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இயற்கையின் குணங்களின் தொடர்பையே இதுக்கு காரணம். எனவே ஒருவன் ஜட இயற்கையின் முக்குணங்களிலிருந்து உயர்வு பெற்று தெய்வீக நிலையில் நிலை பெற வேண்டும். இப்போ நம்ம சாத்வீகமா இருக்கோம், இல்ல ரஜகுணத்துல இருக்குமா, தமோ குணத்துல இருக்குமா, எந்த குணத்துல இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு உடல் அமையும். நமக்கு அடுத்த பிறவியில சாத்வீகமா இருந்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உடல். ரஜகுணமா இருந்தோம்னா நம்ம பயங்கரமா காரம் அதெல்லாம் பயங்கரமா சாப்பிட்டு அப்படியே இருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உடல் அமையும். தமோ குணத்துல இருந்தோம் அப்படின்னா ஊசி போன சாதத்தை 2 நாள் ஃபர்தரா பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு குணத்துக்குரிய ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் பண்ணுவோம், அது என்ன மாதிரி ஆகாரங்கள்லாம் சாப்பிட்றது, ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபர்தரா பார்க்க போறோம். ரைட்டா? அப்போ என்ன நினைச்சிருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் இருந்தோம்னா இதுல இருந்து வெளில வரணும், இந்த முக்குணத்துல இருந்து வெளில வரணும். அதுதான் பிரபுபா அடிக்கடி சொல்லுவாரு, we have to come out of the 3 modes of material nature. இந்த 3 குணத்தை விட்டுட்டு வெளில வரணும். ஈவன் சத்துவ குணத்துக்கு கூட கூடாது, சுத்த சாத்விக குணத்துக்கு நம்ம வரணும். நம்ம அதுதான் நம்மளுடைய உண்மையான விஷயங்கள். கிருஷ்ண உணர்வுல தான் அதுக்கு தான் வரணும். தெய்வீக நிலையை நிறைப்பெற வேண்டும். இதுவே கிருஷ்ண உணர்வு எனப்படும். ஒருவன் கிருஷ்ண உணர்வில் நிலை பெறாத வரை ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலிற்கு மாறும்படி அவனது ஜட உணர்வு அவனை பலவந்தப்படுத்தும். ஏனெனில் நினைவிற்கு எட்டாத காலம் முதல் அவனிடம் ஜட ஆசைகள் உள்ளன. ஆனால் அத்தகைய விருப்பங்களை அவன் மாற்றிக்கொள்ளுதல் அவசியம். அதிகாரபூர்வமான மூலத்திலிருந்து கேட்பதன் மூலம் மட்டுமே அந்த மாற்றத்துக்கு சாத்தியமாகும். அப்போ நம்ம ஒரு ஆத்தரைஸ்டு சோர்ஸ் மூலமா பகவானை பத்தி, கிருஷ்ண பக்தியை பத்தி கேட்கும்போது அப்போதான் நமக்கு மாற்றம் இருக்குமே தவிர, அப்படி இல்லாத வரைக்கும்
என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா திருப்பி திருப்பி இந்த உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போவோம், இந்த உடல் இன்னொரு உடலுக்கு போய் சுற்றி சுற்றி வந்துட்டே இருப்போம் நம்ம, ரைட்டா? அதனால வந்து நம்ம அந்த மாற்றத்தினை வந்து யார்கிட்டயாவது அதிகாரப்பூர்வமான மூலத்திடமிருந்து கேட்பதன் மூலம் மட்டுமே அந்த மாற்றத்துக்கு சாத்தியமாகும். அர்ஜுனன் இங்கே மிகச்சிறந்த உதாரணமாக விளங்குகிறான். அவன் இறை விஞ்ஞானத்தை கிருஷ்ணரிடமிருந்து கேட்கிறான். செவியுறுதல் என்னும் இந்த வழிமுறைகளிடம் உயிர்வாழி தன்னை ஒப்படைத்ததால் ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான தனது நீண்ட கால விருப்பத்தினை அவன் இழக்க முடியும். ஆதிக்கம் செலுத்துவதற்கான தனது நீண்ட கால விருப்பத்தினை குறைப்பதற்காகவே தகுந்தாற் போல அவன் படிப்படியாக ஆன்மீக ஆனந்தத்தையும் அனுபவிக்க தொடங்குவான். பரமபுருஷ பகவானின் தொடர்பில் அறிவை பெறும்போது அதற்கு தகுந்தாற்போல் ஒருவன் நித்தியமான ஆனந்தமான வாழ்வை அனுபவிக்கிறான் என்று ஒரு வேத மந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்போ வந்து நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம வந்து ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானுடைய சம்பந்தத்துல வரணும், ரைட்? பகவானுக்கு பக்தி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த விதமான திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி அதுக்குள்ளே போவே மாட்டோம் நம்ம. ஏன்னா இங்க வந்துட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாரு? அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முக்துவா கலேவரம், ரைட்? ஸோ இறக்கும் தருவாயில வந்து யாரு ஒருவன் வந்து எந்த மனோநிலையில இறக்குறானோ அந்த அந்த உடலை அடைவான் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அப்போ நம்ம வந்து பக்தி பண்ணலை நானு, அப்போ பக்தி பண்ணாத நேரத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் ஏதோ எனக்கு என்ன சிந்தனையோ அது சிந்தனை நினைச்சிட்டே இருப்பேன். அப்படி பண்ணும்போது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து உடல் அமையும். ஆனா பக்தி பண்ணதுக்கு அப்புறம் கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் பகவான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா பகவான் நடக்கும்போது பகவான் என்ன சொல்றாரு? இஃப் யூ திங்க் அபவுட் மீ, என்னை பத்தி நீ நினைச்சிட்டு உயிரை விட்ட அப்படின்னா என்ன சொல்றாரு? நீ என்னோட லோகத்துக்கு வந்துடும் அப்படிங்கிற. திருப்பி மறுபிறவி எடுக்க மாட்ட, திருப்பி இந்த பூலோகத்துக்கு வரமாட்ட, திருப்பி யூ ஆர் நாட் கோயிங் டு கம்மிங் டு திஸ் மெட்டீரியல் வேர்ல்டு, திருப்பி வரப்போறது இல்லைன்னு சொல்லி பகவான் சொல்றார், ரைட்டா? அதனால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பேற்பட்ட நம்ம வந்து திருப்பி திருப்பி பிறவி எடுக்காம இந்த பகவானுடைய ஞானத்தை அனுபவிச்சுட்டு நம்ம ஒரு நித்தியமான ஒரு ஆனந்தமான வாழ்வை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஃபர்தரா இன்னும் புருஷா பத்தி பகவானை பத்தி இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா நம்ம வந்து 24, 25, 26 சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலா இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புருஷருக்கு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஃபர்தரா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஞான சக்ஷு அதை பத்தி சொல்றாரு. 27 35 வரைக்கும் ஞான சக்ஷு அப்படின்னா அந்த ஒரு நாலேஜோடைய விஷன் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அது பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடும் நமக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக்ல நம்ம வந்து இந்த சாப்டரை முடிக்க ட்ரை பண்ணலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து 14 சாப்டர் வந்து நம்ம முடிஞ்சா அடுத்த வாரம் சண்டே வந்து 14வதுல அந்த 3 குணங்களை பத்தி நம்ம பேச போறோம். இப்ப வந்து பவன் சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, முக்குணங்களை பத்தி பேசிட்டே இருக்காரு. அதை ஃபர்தரா டீட்டெயிலா வந்து முக்குணங்கத்துல கொடுக்கப்படக்கூடிய டொனேஷன், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய வந்து நம்ம ஒரு டொனேஷன் தரமோ இல்லை வந்து ஒரு செயல்கள் எல்லாமே வந்து எப்படி எந்த விதமான குணத்தினால கட்டுப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து ஃபர்தரா அந்த இதுல வந்து பார்க்கலாம். நம்ம 14 சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். எனி கொஸ்டின், எனி கமெண்ட்ஸ், எனி ரியலைசேஷன்? பிரபு ஒரு சின்ன டவுட். இப்ப நம்ம இந்த பிறவியில இருந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்து ஒரு நாயாவோ பூனையாவோ வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க பிரபு, அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு எப்படி பகவான் இந்த உடம்பு கொடுப்பாரு, இல்ல நமக்கு எப்படி பகவான் திருப்பி இந்த உடம்பு கிடைச்சது? எப்படி கொடுப்பாரு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு பறவையா இருக்கும், சின்ன ஒரு பட்டாம்பூச்சியா இருக்கும், ரைட்டா? பட்டாம்பூச்சி வந்து அது வந்து பக்தரோட சங்கத்தினால அது எல்லாமே வந்து பியூர் காஸ்ட்லெஸ் மெர்சி ஆஃப் என்ன சொல்றது, அதெல்லாமே வந்து பகவானுடைய காஸ்ட்லெஸ் மெர்சி தான் மாத்துச்சு நமக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து யாராவது ஒரு வைஷ்ணவர்களை அமுச்சுடுவார், ரைட்டா? இப்போ வந்து நம்ம வந்து நான் நாயா இருக்கேன், இந்த பிறவில நாயா இருக்கேன், ஸோ ஏதோ பகவானோட கருணையினாலேயோ நம்ம வந்து ஒரு தாம்ல பிறக்கிறதுக்கோ இல்லை வந்து நம்ம வந்து யாரோ இப்போ கோயிலுக்கு வெளியில் நிற்கிறோம், இல்லை யாரோ இப்போ வீட்டில் நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை வந்து நமக்கு போடுறாங்க அப்படின்னா அது ஒரு சுக்ரித்தி நமக்கு, ரைட்டா? ஸோ நிறைய நேரத்தில் வந்து நமக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவானா பண்ணாரான்னு தெரியாது, ஆனால் வைஷ்ணவரோட கருணை நமக்கு நிறைய இருக்கு, ரைட்? ஸோ வைஷ்ணவோட கருணை மூலமா நமக்கு வந்திருக்கு. இப்போ நிறைய நம்ம ஸ்ரீமத் பாகவத்தில் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரகலாத் மகாராஜாலும் சரி, துருவ மகாராஜ் எல்லாருமே எடுத்து பார்த்தா கூட
பக்தர்களுடைய சங்கத்தினாலதான் வந்து அவங்களுக்கு பக்தியில வந்து அவங்க நிறைய வந்தாங்க. ரைட்டா? நாரத முனியோட கருணையினால, ஈவன் பாகவதம் வந்ததே நாரத முனியோட கருணையினாலதான் வந்து வியாசதேவர் வந்து பாகவத் எழுதுறார். அதான் நம்ம பார்த்தோம். அதனால பக்தரோட கருணை நமக்கு வேணும். ரைட்டா? அப்படி கருணை கிடைச்சது அப்படின்னா காரணமற்ற கருணை சில நேரம் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதான் ஆன்மீக ஆன்மீகத்துக்கும் பௌதிகத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்மீகத்துல வந்து நம்ம சின்னதா நம்ம வந்து போன பிறவில வந்து நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு விஷயங்கள் செஞ்சிருந்தா கூட, ஒரு 5% செஞ்சிருந்தா கூட, இந்த பிறவில வந்து 6% ஆரம்பிப்பேன். நம்ம நாயா பிறந்திருக்கேன், இல்லாட்டி வேற ஏதோ உடலா பிறந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பரத் மகாராஜ் பாகவத்துல பார்த்தோம் அப்படின்னா, பரத் மகாராஜ் வந்து வாஸ் த கிங், இஸ் a பியூர் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. கரெக்டா? ஆனா வந்து மானோட அட்டாச்மெண்ட் இருந்ததுனால அவர் மானா பிறந்தார். ஆனா அவருக்கு அடுத்த பிறகு மானா பிறக்கும் போது ப்ரீவியஸ் பர்த் ஞானம் இருந்தது. ரைட்டா? அந்த இதை வந்து பகவான் கொடுத்திருந்தார். ரைட்டா? அதே மாதிரி நமக்கு வந்து இப்ப நான் வந்து ஏதோ ஒரு நாயா இருந்திருக்கேன் அப்படின்னா வந்து பகவான் கண்டிப்பா ஏதோ ஞானத்தை கொடுப்பார். சம்திங் ஏதோ இன்ட்யூஷன் வரும் இல்லையா? ஓகே, இந்த கோயிலுக்கு போகலாம், அன்னைக்கு பிரசாதம் சாப்பிடலாம் அப்படின்னு நாய்க்கு தோணுச்சுன்னா கூட அங்க போய் பிரசாதம் சாப்பிடும்போது பிரசாதம் சாப்பிடுவது மூலமாக தன்னுடைய கான்சியஸ்னஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி அதனுடைய லெவல்ல, ரைட், அதனுடைய கான்சியஸ் லெவல்ல இம்ப்ரூவ் ஆகி அடுத்த பிறவில வந்து வேற எது கிடைக்கலாம், வேற உடல் கிடைக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து பண்ணும்போது பகவானுடைய சங்கத்தினாலேயோ பக்தரோட சங்கத்தினாலேயோ வந்து நம்ம நல்ல உடல்கள் வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா டிவோட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரைட், இது வந்து டிவோஷனல் சர்வீஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, மை டிவோட்டி நெவர் பெரிஷபிள், அழிவே கிடையாது. ரைட்? ஆனா அப்படியே ஈவன் ஃபால் டவுன் ஆனா கூட திருப்பி வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பக்தியை கன்டினியூ பண்ணுவோம் நம்ம. ஸோ அதனால வந்து அதுக்காக வந்து நம்ம ஃபால் டவுன் ஆகணும் எடுத்துக்கூடாது. நம்ம வந்து எந்த அளவுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ரைட்? இது வந்து நமக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு பொக்கிஷம். பக்தி அப்படிங்கிறது ரொம்ப பொக்கிஷமான விஷயம். இந்த பொக்கிஷத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து டைட்டா பிடிச்சிக்கணுமோ அதை பிடிச்சிட்டு நம்ம பக்தி பண்ணிட்டு போனோம் அப்படின்னா வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். ஏன்னா பிரபுபாத், அந்த நம்ம குரு மகாராஜ், நிறைய வைஷ்ணவர்கள், எக்கச்சக்க வைஷ்ணவர்கள் நிறைய ஹெல்ப் பண்றாங்க டிவோஷன் சர்வீஸ்ல. அப்போ அவங்க எல்லாமே வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டு, இது வந்து ஈஸி தான், பக்தி பண்றது ஈஸி தான். பட் ஆனால் அதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பகவான் வந்து பார்த்துக்குவார் மாதாஜி. அதனால எல்லாமே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஹியூமனா இருந்தோம் அப்படின்னா அது வந்து பக்தரோட சங்கத்தின் மூலமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை கெட்டியா பிடிச்சிக்கணும், அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம டிவோஷனல் சர்வீஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எனி கொஸ்டின்ஸ், கமெண்ட்ஸ்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்க பிரபு. அப்ப வந்து ஃபாலோ பண்ணாதவங்களுக்காக பகவான் என்ன பண்ணுவார்? திரும்பவும் இந்த பௌதீக உலகத்தை படைச்சு திரும்பவும் ஆச்சாரியர்களை அனுப்புவாரா? எப்படி பிரபு? ஆமா மாதாஜி, இந்த பிரளயம், இந்த கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த யுக சைக்கிள் இருக்கு இல்லையா, இப்ப இந்த யுகங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து சத்யா, திரேதா, துவாபரா, கலி, அந்த திருப்பி முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து சத்தியுகம் ஆரம்பிக்கும். ஓகேவா? இன்னும் இருக்கு 4,32,000 வருஷத்துல 5,000 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. ரைட்டா? ஸோ இன்னும் வந்து 4,27,000 வருஷம் இருக்கு கலியுகம் முடியறதுக்கு. ஓகே, அதுக்குள்ள ஒவ்வொருத்தங்க சிலர்லாம் அடிபட்டு பகவான்கிட்ட வரலாம். இப்ப நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, 4 விதமான மனிதர்கள் வந்து வருவாங்க. ஞானத்தை தேடுபவர்கள், பணத்துக்காக வர்றவங்க, அப்புறம் வந்து இல்ல கஷ்டத்தை துன்பத்தில் இருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் வந்து பகவான்கிட்ட வருவாங்க. இப்போ அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ யாருமே வரல அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க பக்திக்கு வரலன்னா அவங்க பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும், அவங்களும் கிருஷ்ண பக்திக்கு வரணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸோ உலக நன்மைக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா மக்களுமே பக்தி எடுத்துக்கணும்ன்ற பிரார்த்தனை பண்ணும்போது பகவான் அதை தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவார். ரைட்டா? அதனால அப்படி நிறைய யாருமே ஃபைனலா வரைக்கும் எடுத்துக்க முடியலன்னா திருப்பி பிரளயம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போகும்போது திருப்பி வரும்போது அவங்க இன்னொரு பிரபஞ்சத்துல வந்து அவங்க வந்து பிறவி எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அங்க அவங்களுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பாடி கிடைக்கும். ஸோ பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ஒன்னே என்ன பண்ணா பிரார்த்தனை தான் பண்ண முடியும். கஷ்டப்படுறதுதான் வைஷ்ணவரோட குணங்களே வந்து என்னன்னா பரதுக்க தூக்கி, மற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா மற்றவங்க பண்ணல, அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு தெரியுது, கஷ்டப்படுறான்னு நம்ம என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? ஆமா. இப்ப நம்ம என்ன ஹெல்ப் பண்ணணும்? நம்ம வந்து அவங்க போய் பிரச்சாரம் பண்ணணும், நம்மளுக்கு சொல்லித்தரணும் அவங்களுக்கு. அப்பா நான் கஷ்டப்படாம இருக்கேன்ப்பா. இப்ப நீங்க வந்து
ஒரு பக்தர் என்ன ஃப்ரெண்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சினிமா வந்திருக்கு இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இப்போ மாதாஜிங்க ஐட்டம், நீங்கள் ஏதோ ஒரு ஐட்டம் வாங்குறீங்க, கிச்சன் ஐட்டம் வாங்குறீங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, இன்னொரு மாதாஜி சொல்லுவீங்க, மாதாஜி இந்த இந்த பொருட்கள் வாங்கினேன் மாதாஜி, ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, ஷேர் பண்ணுவீங்க இல்லையா நீங்கள் நல்ல விஷயத்த. அதே மாதிரி நான் பக்தி பண்ணுறேன், நான் நல்லா இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன், பக்தி பண்ணுவதன் மூலமாக என்ன நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு பகிரும்போது அவங்களும் வந்து பெனிஃபிட் அடைவாங்க. ரைட், அதுதான் நம்ம பண்ணணும். நம்ம ஹரே புரியுதுங்களா கிருஷ்ணா மாதாஜி? பிரபு. புரியுதுங்க பிரபு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் சனிக்கிழமை 10 மணிக்கு மீட் பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தரூப்யஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. शिल प्रभुपाद की जय, शिल गुरुदेव की जय, गौरव प्रेमानंदे। हरे कृष्ण। हरे कृष्णा हरे हरे कृष्ण। हरे कृष्ण Thank you, हरे Prabhu. कृष्ण ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா हरे பிரபு. कृष्ण தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. தண்டா. Thank you.